கேக்குது. சதி கார்த்திக் ப்ரோ, யார் ப்ரோ அந்த ஆம்ஸ்ட்ராங் ஒருத்தர் இறந்துருக்காரு? தெரியல, எனக்கு தெரியாதுங்க, உண்மையிலே தெரியாது. ஏன்னா எங்க ஏரியா தான் பெரம்பூர் கிட்ட. இன்னைக்கு ஃபுல்லா நான் ஒரு 9:30க்கு ஜிம்ல இருக்கும்போது சடனா வந்து ஜிம் க்ளோஸ் பண்றோம், சீக்கிரம் கிளம்புங்க, வெட்டிட்டாங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமா பேசிட்டு இருந்தாங்க. ப்ரோ அந்த STR48 ப்ராஜெக்ட் இன்னும் இருக்குதா இல்ல டிராப் ஆ ப்ரோ? அது கேக்கல. இல்ல ப்ரோ, அந்த இந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, STR48 ப்ராஜெக்ட் இருக்குல்ல, தேசிங்க படம், அந்த கேக்குதா உங்களுக்கு? லட்சுமி கேக்குதா? கேக்குது ப்ரோ. STR48 என்ன கேக்குது? இங்க இருக்காரு, ஆன்லைன்ல தான் இருக்காரு. அப்புறம் என்ன கூப்பிடுங்க அவரை. ஹாய் ப்ரோ, கேக்குது ப்ரோ? ப்ரோ அதான் அந்த STR48 இன்னும் இருக்குதா இல்ல டிராப் ஆயிடுச்சா ப்ரோ? அத பத்தி எதுவுமே ப்ரோ அதெல்லாம் தேசிங்க படம் இருக்கு ப்ரோ, ப்ராசஸ்ல தான் இருக்கு, சொல்ல முடியாது. எப்போ ஷூட்டிங் போகணும்னு சொல்ல முடியாது. ஓகே ஓகே. என்னங்க எங்க அண்ணா வந்து பயங்கரமா ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு அரசியல் தலைவர் சென்று வாருங்கள், ஆம்ஸ்ட்ராங் அண்ணாவா அவர் தெரியும் நினைக்கிறேன். கேக்குதா? ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஒரே ஒரு கொஸ்டின் ப்ரோ, ஆம்ஸ்ட்ராங் பண்ணவங்க அதை பற்றி சத்தியமா ஒண்ணுமே தெரியாதுங்க. அவரை பத்தியும் தெரியாது, அவர் பேரு என்னன்னு கேள்விப்படுறேன், எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. சும்மா நம்மளும் வந்து எல்லாரும் போடுறாங்கன்ற போடக்கூடாதுல்ல, கிடையாது, சுத்தமா தெரியாது. அவரை பத்தி எந்த நாலேஜும் கிடையாது. இல்லை, எனக்கு என்னன்னா இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியா தெரிஞ்சிருக்கு, அதற்கு நீங்க என்ன? அதுதாங்க, அது தெரியாம சும்மா நம்மளே பேசிட்டு இருக்க கூடாதுல்ல, சம்பந்தமே இல்லாம. இல்ல அவருக்கு தெரியாது, அந்த கட்சிக்கு தெரியாது. நான் அவர்கிட்ட எந்த கட்சிங்க அவர்? எந்த கட்சி சொல்லுங்க, எந்த கட்சி சொல்லுங்க? பகுஜன் சமாஜ். அந்த எந்த கட்சி? அந்த கட்சி எங்க இருக்கு? எனக்கு இல்ல எனக்கு அது அந்த கட்சி மேட்டர் இல்ல ப்ரோ. எனக்கு என்னன்னா, ஏங்க அது உத்தரப்பிரதேசத்துல இருக்க ஒரு கட்சிங்க, மாயாவதியோட கட்சி. ஆமா ப்ரோ. அப்ப சும்மா இப்ப வந்து கேள்வி சொல்லுன்னா என்ன சொல்றது, நமக்கு தெரியாம. இல்ல ப்ரோ, நான் என்ன இங்க பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்னோட கேள்வி. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேங்க, இதெல்லாம் அரசியல்வாதி சொல்றதுங்க, நான் எப்படிங்க சொல்ல முடியும் அதெல்லாம்? 8 கோடி பேர் இருக்காங்க, 1 லட்சம் போலீஸ் தான் இருக்காங்க, என்ன பாதுகாப்புனா எல்லாத்துக்கும் வந்து போலீஸ் கமெண்டாக கொடுக்க முடியும்? அதெல்லாம் தெரியாது. பர்சனலாக என்ன பிரச்சனை நமக்கு என்ன தெரியும்? தெரியாம என்ன தேவைன்னு சொல்லக்கூடாதுல்ல. எனக்கு என்னன்னா, ஒரு அரசியல் கட்சியோட தலைவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு நீங்க? பொதுமக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்ல, சம்பந்தம் இல்லாம பேசக்கூடாதுங்க. அரசியல் கட்சி தலைவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நாட்டுல என்ன? அதெல்லாம் பேசுறதுலாம் வந்து ஒரு முட்டாள்தனம், அதெல்லாம் பண்ணவே கூடாது. எனக்கு புரியல ப்ரோ, அவ்வளவு பெரிய ஒரு ஆளு, அவருக்கே இந்த என்ன அவ்வளவு பெரிய ஆளுன்னே தெரியுமா உங்களுக்கு? அவரை தெரியாது. அப்புறம் என்ன, சும்மா அவர்
ஏங்க சும்மா எனக்காவது சோசியல் மீடியால பார்த்துட்டு உலகிட்டு இல்லைங்க, நான் சோசியல் மீடியால பார்த்தா உளரலைங்க. நான் கேட்கிறேன், ஒரு கட்சி அவரால ஒரு ஆளு, பவருக்கு ஒரு ஆளு. அவருக்கே இங்க வந்து பாதுகாப்பு இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு ஜனத்துக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு எனக்கு வீட்டை விட்டு வெளில போகாதீங்க, வீட்டுக்குள்ளே இருந்துக்கோங்க, அவ்வளோதான். வேற என்ன லவ் யூ கத்தி. பாதுகாப்பு இல்லைல்ல, வீட்டை விட்டு வெளில போகாதீங்க, அப்படியே இருந்துக்கோங்க. இல்லைன்னா வந்து இவன் பவுன்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, 1000 ரூபா கொடுத்து வந்துடுவாங்க டெய்லியும். ஒரு 4 பவுன்சர்ஸ் போட்டுட்டு வீட்டை விட்டு வெளில போங்க. உங்க அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு, சாரி. இல்லை இப்படி சும்மா இந்த சோசியல் மீடியால ஏதோ யாரோ ஒருத்தர் ட்வீட் போட்டா அதை வந்து எடுத்துட்டு வந்து பாருங்க. ஏன் அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நாங்க எப்படி? உன்னை என்ன ரோட்ல போனா வந்து கூப்பிட்டு வச்சு கத்தியில குத்திட்டு இருக்காங்களா என்ன? அப்படிலாம் கிடையாது இல்ல. பைத்தியகாரத்தனமா இருக்கு இந்த பேச்செல்லாம். கரெக்டு தான் கார்த்தி. அவருக்கு என்ன பிரச்சனைன்றது நமக்கு தெரியாதுங்க. அவருக்கு என்ன பிரச்சனை அவர் ஏன் இன்னைக்கு தான் தெரியும். அவருக்கு என்ன பிரச்சனை, அவரோட முன்பகை என்ன, அவர் என்ன பண்ணாரு, அதுக்கு அது ஏன் இந்த அளவுக்கு போய் கொலை வரது போறாருன்னு நமக்கு தெரியாதுல்ல. கண்டிப்பா தெரியாது எனக்கு. சம்பந்தம் இல்லாம வந்து இவருக்கே எப்படின்னா அப்ப நாங்களாம் எப்படி ரோட்ல போறது? போகாத, ரோட்டுக்கே போகாத, வீட்லயே படுத்து தூங்கிரு. இதுதான் என்னன்னா, அதாவது ஹாஷ்டாகிற பேரே வந்து எனக்கு இன்னைக்குதான் தெரியும். சத்தியமா சொல்றேன். எவனுக்குமே தெரியாது. சும்மா இங்க நடிக்கிறாங்க பாத்தீங்களா சோசியல் மீடியால, இவனுக்கு எல்லாம் எவனுக்குமே தெரியாது. இன்னைக்கு ஒரே ஒரு ஏதோ சமூக நீதி கெட்டு போச்சு, சமூகம் கெட்டு போச்சு, என்ன யாரா நீங்களே எப்ப பாலாக்கிறா இன்னைக்கு அப்படிங்க பார்த்தா இருக்கு ஆம்ஸ்டாங்கிற உங்களுக்கு யாரு ஆம்ஸ்டாங்? ஏன் அப்படியே இருந்தாலுமே பர்சனலா ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரிவெஞ்ச் இருக்கும், சரியா? ஏன் ஒருத்தர் வந்து கொலை பண்றாங்கன்னா ஒரு காரணம் இருக்கும். அரசியல் ரீதியா இருக்கலாம், பண பிரச்சனை இருக்கலாம், பொம்பளை பிரச்சனை இருக்கலாம், நிறைய பிரச்சனை இருக்கலாம். அது என்னன்னு தெரியாம நான் அவருக்கே பாதுகாப்பு இல்லை, நானே இப்படி ரோட்ல இதெல்லாம் தூசுத்தனமா இல்ல இந்த பேச்செல்லாம்? கண்டிப்பா எனக்கு இந்த ஆன்சர் தான். அது என்னன்னா என்ன எங்க அண்ணாலும் ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க, பிரசாத் அண்ணா என்ன போட்டிருக்காரு, அரசியல்ல வந்து பெருசா நினைச்சாரு அவரு வந்து இவரை பண்ணிட்டீங்களா? யோ நேத்தெல்லாம் நீ என்னைக்காவது தெரியுமா அவரை பத்தி நமக்கு? இல்ல எனக்கு அதான் வந்து எல்லா ஆச்சரியம். இல்லை இப்படி ஒருத்தர் இருந்ததே உங்களுக்கு தெரியாத பண்ணாங்கன்னா இல்ல அவரும் போட்டிருக்காரு பாருங்க, தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு அரசியல் தலைவர் சென்று வாருங்கள் அண்ணா. யாரு? பிரசாதனே எங்க அண்ணன். இது நம்ம இபிஎஸ் பிரசாத். யாருக்கு அவரு? இல்ல அவருக்கு அவரை பத்தி தெரியுமா தெரியாதா நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு எனக்கு பார்க்கும்போது இன்னைக்கு. ஆனா கார்த்தி உண்மையாவே உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, வெளிப்படையா பேசுறீங்க, ஒரு பொது ஜனமா பேசுறீங்க, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பொதுஜனம் தானே, என்ன பொதுஜனமா பேசுறேன்னா நீங்க தெரியறனா தெரியலன்னு தாங்க சொல்ல முடியும். இதுக்குன்னா மத்தவங்க உருட்ட மாதிரி உருட்ட முடியுமா? காவி சாயம் பூசுவாங்க தெரியும், நான் கேட்கிறேன்னு. உங்க மேல காவி சாயம் அப்பப்போ பூசுவாங்க, இருந்தாலும் நீங்க சாயெல்லாம் பூசலைங்க, நம்மளே எடுத்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. நான் பிஜேபி சப்போர்ட்ன்றத நானே சொல்றேன்னு இதுல என்ன இருக்கு? இல்ல எனக்கு இந்த வெளிப்படுத்தும் போதும் பிடிச்சிருக்கிறேன். கார்த்தி எனக்கு ஒரு கொஸ்டின் கார்த்தி. சொல்லுங்க. இவங்க எதுக்கு அவருக்கு திடீர்னு அவர் பெரிய அரசியல் ஆகுறாங்க, எனக்கு புரியல. இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய அரசியல் என்ன? ப்ரோ அது எல்லா டைமும் நடக்கும். இது எனக்கு இப்ப புரியல. நான் சேலத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேலத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நைட் ஆனால் சார் கடிச்சு சுற்றுவோம், அப்படிதான் இருப்போம். நான் சொல்றது 2009 ஒரு 15 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 4 ரோட்ல பெரிய மறியல். ஆடிட்டர் ரமேஷ்னு சொல்லி ஒருத்தரை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறியல். யாருன்னே தெரியாது எங்களுக்கு, நாங்கள் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா ஒரு பிஜேபியோட ஒரு லீடர், அது 2013 நினைக்கிறேன், அந்த மாதிரி அவர் வந்து பிஜேபி லீடர்னு சொல்லி அப்போ போகும்போது ஃபுல்லா போலீஸு பேரிகேட்லாம் போட்டு எல்லாம் எங்களுக்கு தெரியல. நாங்கள் சும்மா தம் அடிச்சுட்டு எப்பயுமே சரக்கு அடிச்சுட்டு தம் அடிக்கிறது ஒவ்வொருத்துக்கு ஒரு கடைக்கு போவோம், அந்த மாதிரி போவோம் இல்லையா? பார்க்கும்போது சரி ஓகே, அப்பெல்லாம் தெரியாதுல்லாமா, பாலிடிக்ஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாதுல்ல. அப்படி பார்க்கும்போது இது வந்து நார்த் மெட்ராஸ்ல அவர் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்திருக்காரு, அது உண்மைதான்.
இப்போ நான் கேள்விப்படுற வரைக்கும். ம். ஸோ அங்கே கொஞ்சம் பதட்டம் இருக்குது. எல்லா இடத்துலையும் கடையில் மூடியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்குன்னு நம்ம டக்குன்னு உடனே வந்து அது இதுன்னு பேசணும் நமக்கு அவசியம் இல்லை. நமக்கு தெரியாமல் பேசக்கூடாதுல்ல. தெரியாமல் எதுவுமே பாசிட்டிவாக நான் அது நெகட்டிவாக பேசுறது. லைவ் இருக்க எல்லா தம்பி தங்கச்சி எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங்கோட கொலையை பத்தி நான் வந்து காமெடி பண்ண வரல. நீங்க என்ன சொல்ல வரணும், இதை பத்தி பெரிய அரசியல் நடக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. என்ன அரசியல் இருக்கீங்க? பர்சனலாக வந்து எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க. ஆமா எல்லாருமே அரசியல்வாதிங்க லோக்கல் ரவுடிங்க எல்லாருமே அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள சின்ன இல்ல சின்ன ப்ரோ, இது இருக்கு. ஆம்ஸ்ட்ராங்கிறவர் இத்தனை நாள் எங்க போனாரு, திடீர்னு ஏன் வராது, நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் போகணும்? இல்லை அது அது அந்த ஏரியாவுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஏரியாவுக்கு தெரியும். அவர் எடுத்து பார்த்தா ஒரு 5000 ஓட்டு வாங்கியிருக்காருங்க. 5000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்புறம் 5000 பேர் ஓட்டு போடுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் பகுஜன் சமாஜ்வாதிக்கு போடுறாங்க அப்படின்னா எப்படி போடுவாங்க? சம்மந்தம் எல்லாம் போடுவாங்க, போட நான் மாட்டாங்க. அவரோட ஆளுக்காக போடுறாங்களா? இப்போ 5000 பேர் அவருக்காக ஓட்டு போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அப்படி ஒரு அவருக்கு ஒரு பேச இருக்காங்க அந்த ஏரியால. கண்டிப்பா ப்ரோ, நான் வந்து ஒத்துக்கிட்டேன். ஏன்னா அவர் வந்து ஒரு தடவை ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது நான் பார்த்த வீடியோஸ். எனக்கு என்ன அப்புறம் இதுனா, இத்தனை நீங்க இருக்கீங்க. அவரோட ஸ்பீச் நான் கேட்டேன். வன்னியரும் தலித்தோட மக்களும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஸ்பீச். திடீர்னு இவங்கள எங்கிட்டு வந்தாங்க? ஏய், இத்தனை நாளா அவர் பேசுறது கேட்கல, இத்தனை நாளா அவர் பேசுறத வந்து கண்டு கூட இல்லை. நீங்க எவ்வளோ திடீர்னு அவர் செக்டர்ல வந்து கூட்டிட்டு இருக்கிறீங்க? எனக்கு அதுதான் ப்ரோ, திடீர்னு ரஞ்சித் வராரு, அழுகுறாரு. ஏய், நீங்க இத்தனை நாள் இருக்கீங்க. இல்ல ஒரு நிமிஷம். அதாவது அங்க சென்னையில நடந்தது எங்க ஊரு சவுத் வரைக்கும் நல்ல இதா இருக்கு. பட் ஆனா அவர் வந்து ரஞ்சித்தோடைய வளர்ச்சிக்கு ஒரு காரணமானவர்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவர் வந்து இப்ப சமுதாய ரீதியா அப்படிங்கும் போது அவங்க அந்த பிஆர் சமுதாயங்கிறதுல இருந்தவங்க. இவர் வந்து ஆக்சுவலா திருமாவளவன் அவங்களுக்கு எதிர்பரமான ஒரு சிந்தனை உள்ளவங்க. இவங்க வந்து நம்ம அந்த அவங்க பேட்டியில எல்லாம் சொன்னபடி ராமதாஸ் அவங்க கூட இதா இருந்தாலுமே இவருக்குங்கிற ஒரு ஸ்டான்ஸு. ஆனா நிறைய ஒரு அவருக்கு கை நீள்ற வரைக்கும் ஒரு கட்ட பஞ்சாயத்துங்கிற அளவு நல்லபடியா பண்ணியிருப்பாப்ல போல. ஆனா எல்லாமே நியாயமா இருந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா இங்க வரைக்கும் பேசும்போது அதாவது நமக்கு தெரிஞ்ச தம்பிமார்கள் வந்து பேசும்போது ஒரு நல்ல மனுஷன் தான் சொல்றாங்க. எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பாப்லையா. 2009 அப்படி அப்பத்துல இருந்தே கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான பசு பானா அவங்க கூட நல்ல ஒரு நெருக்கமான ஆளுன்றாப்புல. அதனால இது வந்து உண்மையிலே ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இது ஒரு ரொம்ப ஒரு யாரும் யோசிக்காத ஒரு டெத் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. ஏன்னா இப்படி 9 வெட்டு விழுற அளவுக்கு கொடூரமா வெட்டுற அளவுக்கு அவரு என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியல. ஆனா இவ்வளவு நாள் நம்ம நாங்கெல்லாம் கேள்விப்பட்டதில்ல சவுத்துல. இப்போ நடந்த உடனே எங்க ஊர்ல பேசுறோம். தூத்துக்குடியில நாங்க பேசுறோம், பசங்க பேசுறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா இது ஒரு என்ன சொல்லலாம், பிஎஸ்பின்னு சொல்லி பார்க்காம ஒரு மனிதன் ஒரு இந்த ரீதியா பார்க்காம ஒரு மனிதன் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமா இருக்கு. இல்ல அப்புறம் உங்க பேர் என்ன ப்ரோ? என்னன்னா இல்ல உங்க பேர் என்ன ப்ரோ? யார் பேருமா? உங்க பேரு ப்ரோ? என் பேரா? என் பேர் அதுல போட்டிருக்கேன் இல்லம்மா, ஜோயல் செல்லம்னு. ஜோயல். ஜோயல். எனக்கு என்ன ப்ரோ, இவங்க எல்லாரும் வந்து இத்தனை நாளா இருந்திருக்காங்க. இல்லை வச்சிருங்க ஜோயல். அதான் ஜோயல். அதாவது இப்போ சென்னையில இருந்து ஒரு சம்பவம் தூத்துக்குடிலாம் எடுத்தோம்னா வந்து நிறைய பட்டியல் போடணும். இல்லப்பா எங்க இப்படி ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த பக்கம். எங்க ஊர்ல வந்து நடக்கும். ஆனா வந்து அதாவது இப்ப தீபக் ராஜ் அந்த சும்மா விட்டுட்டு போயிடுவான் இல்லப்பா, ஆமாப்பா அந்த மாதிரி. அப்படியா? இல்ல எங்க ஊர்ல வந்து இந்த தீபக் ராஜ் ஒரு தம்பியை வந்து மர்டர் அடிச்சாங்க. அது வந்து கரெக்டா கெஸ் பண்ணி புடிச்சிட்டாங்க. அந்த தம்பியோடைய அவருடைய கூட்டாளி வந்து மனோ அப்படின்னு சொல்லி, முத்து மனோன்னு சொல்லி அவரை வந்து இன்னொரு ஒரு கேஸ்ல உள்ளவங்கள இவங்க சேர்ந்து அடிக்காங்க. அந்த கேஸ்காரங்களை அடிக்கிறாங்க. அதனால அந்த முத்து மனோங்கிற இவரை வந்து பாளையங்கோட்டை சிறையில வச்சே அடிக்கிறாங்க. அது வந்து யாரெல்லாம் பண்றாங்கன்னா, இப்ப நான் இப்ப கேஸ்ட் ரீதியா பேசுறதுல நடந்ததை சொல்றேன். ஒரு 5 தேவமார் ஒரு நாடார் சேர்ந்து பண்றாங்க. அந்த முத்துமோனுங்கிற அந்த தம்பியை வந்து பாளையங்கோட்டை சிறையில வச்சு பண்ணதுக்கு அப்புறம் இந்த தம்பி வந்து வெளியில இருக்காப்புல.
அப்புறம் அதுல அந்த கேஸ்ல 5+1 அதுல எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க. அதுல இருந்து ஒருத்தர் அதுக்கு அடுத்து இந்த தம்பிய இங்க வச்சு பண்றாங்க. ஆனா அது கேஸ்ட் ரீதியாவா இல்ல என்ன ரீதியான்னு சொல்லி இப்ப வரைக்கும் வெளியில பேச மாட்டிக்காங்க. அதை பத்தி யாரும் எதுவும் பண்ணல. அந்த தீபக் ராஜ் கொலை வழக்குல சொல்றேன். ஏன்னா அது கடைசியில அது வந்து ஒரு சென்னையில இருந்து யாரோ சொல்லி நவீன் ராஜுங்கிற ஒரு தம்பியை இது பண்ணதா சொல்றாங்க. ஆனா அதுவும் அப்படி இருக்கு. ஆனா எங்க ஊர்ல வந்து இப்போ இங்க இருந்து அங்க போனவங்க தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்போ எல்லாரும் அங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் ஆனா இவ்வளவு தூரம் எங்க ஊர்ல பரவாயில்லப்பா. ஆனா சென்னையில கொஞ்சம் ஜாஸ்தியா போற மாதிரி தெரியுது எங்களுக்கு. அப்படிலாம் கிடையாதுங்க. சும்மா என்னத்தையா நினைச்சு விடாதீங்க. உங்க ஊர்ல தான் அதிகம். கார்த்தி அதாவது ஜெயன் அப்படிலாம் கிடையாது. இந்த அந்த கொலைலாம் பண்றதெல்லாம் வந்து எல்லாம் பர்சனல் பிரச்சனைக்கு பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால எல்லாருமே கொலை பண்றது மேக்சிமம் ரவுடிக்கு தான் நடக்கும். இல்லப்பா இப்ப வந்து ரோட்ல போற இல்ல எவனோ ஒருத்தனை வந்து எவனோ ஒருத்தன் கூப்பிட்டு வெட்ட மாட்டான். இல்ல இப்ப என்ன ஆயிருதுன்னா அந்த சின்ன பசங்களுக்கு வந்து இந்த கஞ்சா நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு பழி வாங்கிருக்கான்னு சொல்றீங்களா? இல்ல அவர் என்ன சொல்றாரு, அது நமக்கு தெரியாதுங்க. நமக்கு என்ன இல்ல இல்ல தெரியாது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா போதை பழக்கம் ஜாஸ்தியாயிருச்சு. இந்த போதை பழக்கத்துல எவன் என்ன செய்யறானே தெரியாம செய்யறாங்கன்னு அவர் சொல்ல வர்றாரு. ஆமா இல்ல உண்மைனா இல்ல உண்மை. அதாவது போதைங்கிறது ஜாஸ்தி கொலை ஆயிடுது. பண்ணவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிட்டாங்களாம். நியூஸ் வந்திருக்கு. ப்ரோ அதெல்லாம் ப்ரோ இதெல்லாம் வந்து உங்க அப்பா காலத்துல பார்த்துட்டு இருக்க ஒரு காமெடி ப்ரோ. அதெல்லாம் உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ரோ? ப்ரோ இந்த ஜாதி பண்ண சத்தியமா சொல்றேன். நான் பெரிய பிஜேபி கேட்டர். எனக்கு பிஜேபி பிடிக்கவே பிடிக்காது. எங்க அப்பா ஒத்திக்காங்க. ஆனா எனக்கு இப்ப பிஜேபி பரவாயில்லன்னு சொல்லுது. அது எனக்கு ஏன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு ஆளு கஷ்டம். கார்த்தி உண்மையை சொல்ற கார்த்தி. இல்ல எலெக்ஷன் 2 வருஷம் கழிச்சு தான். அப்போ வந்து உங்களுக்கு சப்போர்ட் காட்டுங்க. அப்ப வந்து உங்க சப்போர்ட்டை காட்டுங்க. எலெக்ஷன் கட்சி ரீதியா பேசாம சாதாரணமா இது பண்ணாலே கட்சியில இதுக்குள்ளேயும் கட்சி வந்து அதாவது இப்போ இந்த காங்கிரஸ்காரர் பிஜேபி அதாவது கார்த்தி என்னோட பேஸ்புக் ஐடி என்னோட இன்ஸ்டா ஐடி எல்லாத்தையும் கூட நோண்டி பார்த்துருக்கேன். நம்ம மிகப்பெரிய பிஜேபி கேட்டர். ஆனா இவங்க மட்டும் பாக்குறப்ப பிஜேபி எவ்வளவோ பரவாயில்ல தோணுது கார்த்தி. சரி விட்டுருங்க. அது எலெக்ஷன் 2 வருஷம் கழிச்சு தான். அப்புறம் பாத்துக்கோ. இல்ல இந்த இப்போ அந்த காங்கிரஸ்காரர் ஒருத்தர் ஒரு தோட்டத்துல வச்சு பண்ணாங்க. அது கூட இப்போ இவங்கெல்லாம் பண்றதுன்னா எனக்கு என்ன இல்ல அது இன்னும் யார் ரிசல்ட் வரலங்கிறேன். அது அந்த அளவுக்கு தானே இருக்குது இன்னும். என்ன ரிசல்ட்? யார் பண்ண என்ன ஏது என்ன காரணம் இப்ப வரைக்கும் அந்த மர்டருக்கு இன்னும் இது பண்ண முடியல. எந்த மர்டர் இருக்கு? அந்த காங்கிரஸ்காரர் ஒருத்தர் திருநெல்வேலியில ஒரு தோட்டத்துல வச்சு எரிச்சாங்கல்ல. காங்கிரஸ்கார அதிகாரிக்கு அவர் தோட்டத்துல வச்சு எரிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு இதாச்சு. அதெல்லாம் ஒரு வருஷம் இருக்கும். இல்ல இப்போ ஒரு 3-4 monthsக்குள்ள. இல்ல நண்பா எனக்கு அது தெரியல. நீங்க சொல்லுங்க யார் அவரு? நான் இது பார்த்து தான் சொல்லலாம். ஆனா அதுக்கெல்லாம் வந்து இன்னும் இது ஒரு ரீசன் ஒரு எதனால இது யாரு என்ன இது அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல அப்பதானே தடுக்கிறது. இப்போ என்ன பிரச்சனை யார் பண்ணா இது தடுக்கவே மாட்டாங்க. சொல்றோம் எடப்பாடி அண்ணாமலை சொல்லிட்டு ஏதாவது. ஆனா ஜாஸ்தி ஆகுது. அது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம். அதுதான் ப்ரோ ஜாஸ்தியாகுது. ரொம்ப ஈஸியா இருக்கு. அதுவும் அந்த வார்த்தையும் சொல்லணும். ஈஸியா இருக்கு. அதுவும் ஈஸியா இருக்கு. இல்ல முன்னாடி காலை ஒடிச்சு இல்ல கையை ஒடிச்சு விட்டுருவாங்க. அப்படிங்கும் போது அது ஒரு இதா இருந்துச்சு. இப்ப வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி இருக்கே தவிர மாவு கட்டு போடாம பாத்ரூம்ல வலிக்கி விழுந்தாங்கன்னு இல்லாம இருக்கிறது தவறான விஷயமா தெரியுது. உண்மையிலே நிறைய காலு கட்டு கை கட்டுலாம் போட்டாதான் எல்லாம் சரி வர்ற மாதிரி இருக்கும். என்னுடைய ஒரு இது இப்போ உள்ள போனாங்க அப்படின்னா அங்க அந்த காட்டுக்குள்ள இன்னொரு சிங்கம் புலியுமா தான் மாறுவாங்களே தவிர அதுக்கு ஒரு இது வராது. இதே இது காலு கட்டு கை கட்டு போட்டாங்கன்னா மாத்தி கட்டி விட்டாங்கன்னா ஓட முடியாது, கையை நவுட்ட முடியாது. உண்மையிலே அதையும் வந்து கண்டிப்பா
ப்ரொபோஸ் பண்ணி திங்க் பண்ணணும். கார்த்தி ப்ரோ வணக்கம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. 7 கடல் 7 மணி சாங் கேட்டிங்களா? நான் கேட்டிருக்கேன் முன்னாடியே. நீங்க சொல்லுங்க எப்படி சூப்பரா இருக்கு? இருக்குது. இன்னைக்கு வந்த சாங் சொல்றேன். இந்த இன்னொரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டோட சூப்பரா ஒரு பாட்டு இருக்கும். அது நான் அதை ரிலீஸ் பண்ணுங்க சொல்லிருக்கேன். பண்ண மாட்டேன். பண்ணுவாங்க அடுத்து. அந்த என்ன படம் என்ன எப்படி இருக்கும் கார்த்தி? ப்ரோ எத்தனை படம் அது? அது மரியான்னு ஒரு சாங் இருக்கு ப்ரோ. அது நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணாம இருக்கு. வந்துருச்சா? அது வரல. இல்ல அது இன்னும் வரல. இன்னைக்கு வந்து பாடல. மரியா சூப்பரா இருக்கும். மரியா சாங், படம் ப்ரோ? என்ன மரியான்னு ஒரு படம்? சாங் இருக்கும். இல்ல என்ன படம்? 7 கடல் 7 மலை. ராம் இருக்கிற படமா? ஆமா அதுதான். ஓகே ஓகே ப்ரோ. அந்த கவுண்டம்பாளையம் படம் ரிலீஸ் பண்ணல என்ன? ஒரு படம் அந்த பாரஞ்சு அது வரல. அது ரிலீஸ் ஆகல. இல்ல அது என்ன ப்ராப்ளத்துல இருக்கு? அது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா என்ன? தெரியல என்ன மேட்டர்னு தெரியல. என்ன கார்த்தி நீங்களா சினிமா ஃபீல்ட்ல இருக்கீங்களா? சொல்லணும். இப்படிலாம் ஒரு படம் இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ அப் பண்ற அளவுக்கு நமக்கு டைம் இருக்கு. நீங்க ஒரு இன்ஃபுளுன்சர், நீங்க ஒரு பெரிய ஆளு, உங்களை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, நீங்க இப்படிலாம் பதில் சொல்லலாமா? அந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஒண்ணுதான், ரிலீஸ் ஆகலனாலும் ஒண்ணுதான். இப்ப ரிலீஸ் ஆனா மட்டும் அந்த படத்தை பத்தி யாராவது பேசுவாங்க? என்ன படம்? கவுண்டம்பாளையமா? நீங்க அப்புறம் ட்ரெய்லர் என்ன, பாருங்க பாஸ். கொஞ்சம் ட்ரெய்லர் பாருங்க அந்த படத்தை. எங்க யாரு பாஸ் அது? இல்ல எங்க அண்ணனே என்ன பண்ணுவாருன்னா வாரத்துக்கு 2 ரிவ்யூ தான் போடுவாரு. இல்ல இந்த கவுண்டம்பாளையம் நான் கேட்டிருக்கேன், ஏன் 2 ரிவ்யூ போடுறீங்க அப்படின்னு. வாரத்துக்கு 2 படம் தெரினா போடாதா அப்படின்னு கேட்பாரு. கவுண்டம்பாளையம் பத்தி யாரு பேசுறது ப்ரோ? யாரு நேம் சொல்லுங்க ப்ளீஸ். இதுக்கு மேல ஒரு படம் வரப்போதான் இதை பார்க்க போறோமான்னு. அது மாதிரி அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுறணும். அந்த கவுண்டம்பாளையத்தை யார் சொன்னது ப்ரோ? ஒரு நிமிஷம் பேர் மட்டும் ஜோயல் சொல்லுங்க. தூத்துக்குடி. ஜோயல் கீழே ஜோயல் ஜோயல் என்ன ஜோயல்? கவுண்டம்பாளையம் ஒரு படம் வருது எனக்கு தெரியாது. இல்லண்ணா நீங்க தயவு கூர்ந்து அந்த ட்ரெய்லர் பாருங்க. கொஞ்சம் வேர்டிங்ஸ்லாம் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் பாருங்க. ஹார்டா இருக்கும். ஓகே. என்ன கொடியெல்லாம் பறக்க விட்டுருக்கீங்க? உங்க பேர்ல இப்பதான் பாக்குறேன். அண்ணா திமுகவா நீங்க? ஆமாண்ணா. சூப்பர்ண்ணா. ரெட்டலை எங்க இருக்கோ அங்க இருப்பேண்ணா. சூப்பர்ண்ணா. நீங்க ஓபிஎஸ் ஐபிஎஸ் அண்ணா? அண்ணா ரெட்டலை எங்க இருப்போ அங்க இருப்பேண்ணா. ரெட்டலை அதான் ஓபிஎஸ் ஐபிஎஸ் அண்ணா? ரெட்டலை எங்க இருக்குண்ணா இப்போ? எனக்கு தெரியலண்ணா, அதான் கேக்குறேன். எடப்பாடியார் அவங்ககிட்ட தான் இருக்குண்ணா. அவர் தான் தெளிவா சொல்லிட்டாருங்க, ரெட்டலைக்கு தான் ஓட்டு. ரெட்டலைக்கு தான் ஓட்டு. இபிஎஸ் இருந்தாலும் ஓபிஎஸ் இருந்தாலும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு. கரெக்டாண்ணா? நீங்க கூட வாங்கிக்கோங்க நாளைக்கு ரெட்டலைய. அம்மா கொடுத்த சின்னத்துக்கு. அம்மா இல்லைங்க, இது எம்ஜிஆர்ல இருந்து வந்ததுங்க. உண்மையிலே இது வந்து அந்த கட்சியோட விசுவாசம் தான். உண்மையா அந்த கட்சி இன்னைக்குமே ஏன் அந்த கட்சி இந்த அளவுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, எங்க அம்மா எங்க அப்பாவுக்குலாம் இந்த கட்சி யாரு என்ன எதுவும் தெரியாது. ஆனா அந்த சின்னத்தை பார்த்தா ஓட்டு விட்டுருவாங்க. உதயசேரனா ரெட்டலையா சின்னத்தை பார்த்தா ஓட்டு விட்டுருவாங்க. ஒரு ஆளு என்னெல்லாம் பயங்கரமா மொக்க பண்ணி விட்டாருங்க. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இந்த சேலத்துல வந்து ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துருப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா ஏடிஎம்கே இருப்பாங்க. அவனுக்குலாம் அவனுக்கு பயங்கர ஆர்குமெண்ட். அந்த டீ கடை ஓனர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து ஜெய் ஸ்ரீராம், நாராயணா இதே பேசிட்டு இருப்பாரு. டிவில ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதிக்கு ஒரு சேனல் இருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த ராமர் கோயிலும் ஓப்பன் பண்ணும்போது ஃபுல்லா அதை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் அதையும் பார்த்துட்டு இருப்பாரு. நாராயணா ராமன் சொல்லிட்டே இருப்பாரு. அப்படியே பேசிட்டு வரும்போதெல்லாம் கோயில் ஓப்பன் ஆகுதாமே, வயசானால அவரு கோயில் பயங்கரமா இருக்காமே, மோடி அப்படி பண்ணிட்டாங்க இதெல்லாம் நினைச்சிட்டேன். அப்ப எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயங்கர ஆர்குமெண்ட். பாரியா அவங்கள காலி பண்றேன் அது நாம ஸ்பேஸ்ல பேசுவோம்ல, அந்த மாதிரி தான். ஒரு ரெட்டலைக்கெல்லாம் வந்து ரெட்டலைக்காரங்களாம் ஃபுல்லா ஏடிஎம்கேக்காரங்களாம் வந்து பிஜேபி போட போறாங்க, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மாத்தி போட மாட்டான்டா அப்படின்னு அவனுக்கு என்கிட்ட சவால். சரிடா
இருறா அந்த டீ கடைக்காரரை கூப்பிட்டு போயிருப்போம்டா. அவர் என்ன சொல்றாரு, கூப்பிட்டு அண்ணே இங்க வாண்ணே, என்னப்பா அண்ணே என்னண்ணே மோடி அப்படிண்ணே, மோடி சூப்பரு அண்ணே, அடுத்து யாருண்ணே பிஎம், மோடி தான். நீங்க யாருக்குண்ணே ஓட்டுற, ஓட்டு போட வைக்கணும், நான் ரெட்டலை தான் அப்படின்ட்டு போயிட்டேன். இருந்தாலும் இவனுக்கு வச்சு செஞ்சு விட்டானுங்க என்ன அன்னைக்கு ஃபுல்லா பாத்தியில அப்படின்னானுங்க. சேலத்துல அப்படிதான் நடந்துச்சு கடைசியா. ஐயோ சாமி. ஆனா கார்த்தி உண்மையாவே இப்போ அந்த நான் வரைக்கும் கேட்டேன் ஐயோ என்னையா நீ மோடின்ற ராமவேல்ன்ற முழு நேரம் அதையே பார்த்துட்டு இருக்க டிவியில உட்காந்துட்டு. இல்ல நம்ம ரெட்டலைக்கு தானே போட்டு பழக்கம் எப்பயுமே, ரெட்டால தான் சாகிற வரைக்கும் ரெட்டால தான் அப்படின்ட்டாரு. இருந்தாலும் சரி அடுத்த எலெக்ஷன் ரெட்டலைக்கும் ஒரு ஓட்டு உறுதி, போ நீ சாக மாட்ட அடுத்த எலெக்ஷன். ஐயோ யார் யாரி அப்படிதாங்க இருக்காங்க. உண்மையாவே கார்த்தி, உண்மையா கார்த்தி அது எதுக்கு போறோம் ஏன் போறோம் இப்போ வரைக்கும் ஓட்டு போட்டு இருக்காங்க. அது இப்போ பெரிய மிராக்கிள். விசுவாசம் தமிழ்நாட்டுல எந்த கட்சிக்குமே இல்லாத ஒரு இது. எனக்கு என்னன்னா சத்தியமா நாளா எனக்கு பிஜேபி மேல நம்பிக்கையே இல்லை. பிஜேபின்னா எனக்கு பயங்கர கடுப்பு. ஆனா எனக்கு என்னன்னா திடீர்னு நீங்க எல்லாம் பேசுற பார்த்தா எப்பா அண்ணாமலையே பரவாயில்ல சாமி, இந்த சனியனுங்களும் போய் தொலைஞ்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு இங்க இறங்கிட்டாங்க. எனக்கு புரியல என்ன ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா என்னப்பா என்னடா செய்றீங்க, எதை திடீர்னு உதயநிதி இன்பநிதி இல்ல நடக்கிறது நடக்கும்ண்ணா, எல்லாம் நடக்கிறது நன்றாக நடக்கும், நல்லவையாக நடக்கும். ஏய் எங்க பாருங்க தஞ்சாவூர்ல நான் சொன்னேன், தஞ்சாவூர்ல ஏடிஎம்கே நிக்கலைங்க. தஞ்சாவூர்ல தேமுதிக நிக்குது, பிஜேபி நிக்குது, டிஎம்கே நிக்குது. ஆனா அங்க போய் ஏடிஎம்கே காரங்க எல்லாரும் முரசுக்கு ஓட்டு போட்டாங்க. நான் 5 தொகுதியில் நின்னாங்க இவங்க முரசு. ஸோ 5 தொகுதியில வந்து இவங்க ரொம்ப கம்மியா தான் ஓட்டு வரும். ஏன்னா முரசெல்லாம் வந்து விஜயகாந்த் இருக்கும்போதே 0.6% ஓட்டு போயிட்டாங்க. அந்த கட்சியெல்லாம் அழிஞ்சு போச்சு, அந்த கட்சியெல்லாம் ஓட்டு போடுவான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. விஜயகாந்த் சேர்த்தனால அந்த சிம்பத்தி வந்து அந்த ஒரு பையனுக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகும், மீதி தொகுதியில் இருக்கான்னு நினைச்சோம். பட் மீதி தொகுதியில் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த மாதிரி. அப்படின்னும் போது அந்த கட்சியோட ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது கீழே லோக்கல் அளவுக்கு அந்த செல்வாக்கு அது இன்னும் இருக்க தான் செய்யுது. அது எடப்பாடின்றதுக்காக இல்லை, இவர் சொன்னார் இல்லையா அந்த ஜோல் சொன்ன மாதிரி விசுவாசம் ரெட்டலை இங்க இருக்கா நாங்க ஓட்டு அவ்வளவுதான். நாளைக்கு வந்து ரெட்டலை எடுத்துட்டு சசிகலா வந்தாலும் சசிகலாவுக்கு இங்க ஓட்டு அப்படின்னு மாறிடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. கார்த்தி ப்ரோ கோட்ல ஏஐல வருவாங்களா விஜயகாந்த்? அதான் ப்ரோ அது பேசுவாங்க ப்ரோ, அது பேசி சரி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியல. அவருக்கான சீன் இருக்கு, விஜயகாந்த் ஒரு சீன் இருக்கு ஏஐல பண்ணிருக்காங்க. பட் இவங்க வந்து ஒத்துக்கிட்டாதான் அது பண்ண முடியும். இன்னைக்குதான் சொல்லியிருக்காங்கல்ல, இன்னைக்குதான் திடீர்னு இவங்க பேசி ஏன் சமாதானம் பண்ணுவாங்க. முன்னாடிதான் கன்ஃபார்ம் பண்ணாங்கல்ல ஒரு இன்டர்வியூல. கேட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க, என்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படியா? அதுக்கப்புறம் இன்னும் விஜய் எல்லாம் வந்து அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, என்கிட்ட வந்து நேரில் இன்னும் பேசல, பேசினதுக்கு அப்புறம் நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்குங்க. என்னன்னா தேமுதிகன்ற கட்சி வந்து திரும்ப வந்து உயிர் வந்துருச்சு அந்த கட்சிக்கு. ஸோ அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா எடப்பாடி வந்து ஒரு 15-20 சீட்டாவது கொடுப்பாரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு. ஸோ அப்படின்னும் போது விஜயகாந்த் வந்து விஜயகாந்தோடைய அந்த படத்தோட சீன் எனக்கு தெரியும். ஸோ விஜயகாந்தோடைய ரெசம்பிளன்ஸா விஜய் வந்து ஒரு சீன்ல வரும்போது என்னன்னா அந்த ஓட்டர்ஸ் மாறிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. ஆமா ஆமா, டிவிக்கே இருக்குது, தேமுதிக இருக்குது, இந்த ரெண்டு கட்சிக்கும். ஆமா, விஜயகாந்தோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து விஜயோட ஃபாலோவர்ஸா மாறிடுவாங்கன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால அவங்க அது ஒத்துக்குவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இல்ல நீங்க சொன்னீங்களா அந்த படத்துல சீன் எனக்கு தெரியும்னு சொன்னீங்க, என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல அந்த மாதிரி தான் இருக்கும். விஜயகாந்த் வந்து விஜய் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கு சொல்றேன். ஓ அப்படியா? அந்த மாதிரி சீக்வன்ஸா தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அப்படின்னும் போது அந்த விஜயகாந்த் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட்டா மாறிடுவாங்கன்ற ஒரு சின்ன பயம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால இது பண்ணுமா வேணாமான்ற ஒரு குழப்பம் இருக்கும். நல்லது தானே காத்து, ஏன்னா ரெண்டு கட்சியும் நல்லதுக்கு தானே பண்ண போறாங்க தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் என்ன, யாரும் தான் என்ன
தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றதுன்னா ஒரே ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். தமிழ்நாட்டுல இத்தனை கட்சி தேவையில்லை. இந்த ராயன் சிங்கிள் வந்து இன்னைக்கு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அந்த மியூசிக் வந்து அவர் ஏஆர் ரோமான் ஸ்டைல் இருந்த மாதிரி இல்ல. அது என்ன வேரியேஷன் அது ஆகுது? எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த மொக்கையா இருந்தது. அந்த பீட் அந்த இல்ல அந்த பீச் ஏஆர் பண்றதுமே ரோமானுங்கிற ரொம்ப ஸ்லோவா ஸ்டைலே இருந்தது. இல்ல. டான்ஸ் கூட ஆட முடியாது அந்த பாட்டுக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாது. அனிருத்தோட சாங்ஸ்லாம் பாருங்களேன், ஒவ்வொரு பாடுமே ஒரு நல்ல ஃபாஸ்டான பீட் இருக்கும். ஸோ ஆனா இந்த ஏஆர் ரஹ்மான் பாட்டுல வந்து டிஃப்ரெண்டா இருக்குது. சரி காதி ப்ரோ, நீங்க கேட்டீங்களா அந்த பாட்டு? கேட்டேன் ப்ரோ. எனக்கு சந்தோஷ் நாராயணன் பாட்ட மாதிரி இருந்துச்சு. இல்ல தனுஷ் அதே ஸ்டைல்ல தானே எல்லாமே போகுது. அந்த செல்வராவன் வில்லனா வச்சு ஒரு படத்துல டபுள் ஆக்டர் நடிச்ச அதே ஸ்டைல்ல தானே தொடர்ந்து 3வது படமும் அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு அடுத்து கேப்டன் மில்லர்லயும் இதே மாதிரி தான் அதே ஸ்டைல்ல இருந்துச்சு. திருப்பி இந்த படமும் அதே ஸ்டைல்ல தான் இருக்கு. இதெல்லாம் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், என்ன நிலைமையில இருக்கும் இந்த படம்? இல்ல கண்டிப்பா ராயனுக்கு பெரிய ஓப்பனிங் இருக்குங்க, அதில் டவுட்டே வேணாம். அவரும் 50வது படம், இன்னொன்று அவரு டைரக்ஷன். ஸோ அப்படிங்கும்போது ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கேப்டன் மில்லருக்கு ஓப்பனிங் இருந்துச்சு. அதனால வந்து பார்த்துருவாங்க. அதான் அதுக்கப்புறம் படம் எப்படி இருக்குன்ற பொறுத்து இருக்கு. பட் அவரே டைரக்டர்னதுனால கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த நம்ம அஜித் படம், அந்த படம், ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு முன்னாடி எல்லாம் ஒரே நேரத்துல 6-7 படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்படி தள்ளி தள்ளி ஒவ்வொரு படமா ரிலீஸ் பண்ணும்போது ஓப்பனிங் காண்டி பண்றாங்க சரி. ஆனா இது இன்னும் ஹெல்த்தியா இருக்குமா? நம்ம தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நம்ம இது எப்படி இருக்கும்? நல்லதாங்க போயிட்டு இருக்கு. கார்த்தி ப்ரோ, ராயனுக்கு இன்சைட் டாக்ஸ் இருக்குதா? தெரியல ப்ரோ. அதெல்லாம் கார்த்தி, இந்த எல்ஐசி படம் டிராப்புங்களா இல்லை ஹோல்டா? இல்ல அப்படிலாம் கிடையாது. இல்லை இந்த வலைபேச்சில் சொல்லிட்டு இருந்தாங்க படம் ஷூட்டிங்கே போடல, ரொம்ப நாளாக ஷூட்டிங் நடக்கல. இல்ல அது ஏதோ டேபிள் பாதிக்கு மேல இல்ல பாதிக்கு மேல படம் எடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா எடுத்துருவாங்க. லலித் தானங்க அதுக்கு ப்ரொடியூசரு? ஆமா அவருதான். ஓகே ஓகே. ஆனால் இப்போ பிரேக் விட்டுருக்காருங்களா இல்லை போயிட்டு தான் இருக்குங்களா ஷூட்டிங் கண்டினியூஸா? அது கரெக்டா தெரியல ப்ரோ. பிரேக் இருக்கு, முடிச்சிருவாங்க, படம் முடிச்சிருவாங்க. கார்த்தி ப்ரோ, பிரசாந்த் கூப்பிடலாமா? வந்துட்டாரு. என்ன வந்துட்டாரு. ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க. ஹலோ ப்ரோ. இப்போ இந்தியன் 2 தான் இப்போ ஹையஸ்ட் இல்லை ஓடிடியில். ஆமா. அதுக்கு நெக்ஸ்ட் கோட் எவ்வளோ ப்ரோ? 125 ஒன்றுமோ இல்லையா? 110? அது நெக்ஸ்ட் லியோ. இல்லை, செகண்ட் வந்து லியோவா? எவ்வளோ அது லியோ? 150-ஆ? 125. இது கோட் வந்து தேர்டா இப்போ? அதுக்கு நெக்ஸ்ட் என்னது இருக்கு ப்ரோ? விடாமுயற்சியா இல்ல கங்குவாவா? என்ன பிரச்சனை இல்ல ஜெனரலா கேட்டு போறீங்க. நான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன், காலை வந்து இவனு கத்திட்டு கிடப்பாங்க. இல்ல சும்மா சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. ஒரு மணிக்கு நாங்க சும்மா உட்கார்ந்துருக்கோம், ஏதாவது சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. சரி, ரெண்டுமே சேம்னாது சொல்லுங்க. இல்ல இவனுக்கு எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறது? ஆரம்பிக்கும் போதே வந்து யார் ஃபேனு? முத்திரியா? கேஹெச் தான். கேஹெச் சொல்லுங்க பரவாயில்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாம். அது என்ன ஷார்ட் ஃபார்ம் கேஹெச்? சரி விடு. இல்ல ஆரம்பிக்கும் போது அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேசி ப்ரோ இது என்ன ப்ரோ அது என்ன ப்ரோ அப்படியே ப்ரோ அப்படியே போயிடுவானுங்க. இவனுக்கு கேட்டு போறாங்க. காலை இந்த ரெக்கார்டிங் கட் பண்ணி போட்டு எப்படா நீ வந்து ஏங்க என் தலைவன் படத்தை இவ்வளவு சொல்லலாம் சொல்லி அத ரெண்டு இதுவுமே சேம்னு சொல்லிட்டு போயிடுங்க ப்ரோ. இது விடாமுயற்சி இதுவும் கங்குவா ரெண்டும் சேம்னு சொல்லிட்டு போயிடுங்க, முடிஞ்சு போச்சு இல்ல. அதுக்கு ஒரு கேள்வி கேட்டு அவன் பதில் சொல்லி அது ஒரு ரெக்கார்டிங் போட்டு சரி சும்மா தெரிஞ்சுக்கலாம். பிசினஸ் பண்ணல. காலையில வந்து திட்டிட்டு இருப்பானுங்க,
அவனை போய் கேள்றா வித்தவனை என்ன கேட்கிறன்ற மாதிரி தான் இருக்கு உனக்கு. எல்லாம் வித்து ஏதாவது 1% என்னமோ கார்த்திக் வர்ற மாதிரி 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத நம்புறீங்க அதெல்லாம் ஒண்ணு. சரிங்க, இப்ப என்ன நீ இல்லைங்க அதை விடுங்க. இந்த இது ஆம்ஸ்டாங் இருக்காரு இல்லையா, நீங்க போட்டிருந்தீங்க ஒரு உங்களுக்கு தெரியுமா பழக்கமா முன்னாடியே? ஓரளவுக்கு தெரியுங்க. அது நிறைய பஞ்சாயத்து இருக்குங்க, நிறைய பஞ்சாயத்து இருக்குங்க. அது உள்ள இப்போ சரண்டர் ஆயிருக்கானுங்க. ஒரு 9 பேரோ 8 பேரோ சரண்டர் ஆயிருக்காங்க அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல. நிறைய எதிரிகள். ஒரு தலித் லீடரா இருந்துட்டு அவ்வளவு பேரை உருவாக்கி விடுறப்போ ஆப்வியஸ்லி எதிரிகள் ஆட்டோமேட்டிக்காக உருவாயிருவாங்க. எனக்கே லாயர் சைடில் தெரியும். மெட்ராஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 லாயருக்கு மேலே உருவாக்கியிருக்காரு ஆளு. ஸோ நிறைய பசங்களை படிக்க வச்சிருக்காரு. அதனால தான் அவ்வளோ பெரிய ஒரு இல்லாட்டி இவ்வளோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வராது, எழுச்சி வராது. ஒருத்தர் இறந்தா ஓகே கொலை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு 20 பேர் 30 பேர் பார்ப்போம். ஒரு 500 பேர் சுற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய போராட்டம், சண்டை, கோவம். இன்னைக்கு நேற்று இல்லை, சும்மா அதாவது அரசியலுக்காண்டி பண்ணுற லீடர்ஸ் இருக்காங்க. சும்மா அரசியலுக்காண்டி நான் ஓட்டு வாங்கணும் அப்படின்னு இவர் அதுக்கு பண்ணல. ஒரு இயக்கமாக தலித்துகள் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதிநிதித்துவம் பெறணும், அவங்களும் ஆட்சி அமைக்கணும், அவங்களும் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும் அப்படிங்கிறக்காண்டி போராடின ஒரு ஆள். அண்ட் இன்னொன்று கார்த்தி, நம்ம இப்போ இந்த மாதிரி அரசியல் இயக்கங்கள் இருக்கிறப்போ எல்லா விஷயம் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணிட முடியாது இல்லையா? என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி லீடர்ஸ் எல்லாம் ஏன் பாதுகாப்பு வந்து வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. அவரெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அழகாக வந்து ஏதோ ஒரு பாதுகாப்பு கேட்டு நீட்டாக ஒரு 2 போலீஸ் பக்கத்தில் இருந்து ஒரு துப்பாக்கி இருந்த போலீஸ் இருந்திருந்தா இன்றைக்கி வேலை முடிஞ்சிருக்குங்க. எதிரி வந்து வெறும் அருவாள் தானே எடுத்துகிட்டு வரான், கம்பு அருவா தான் இது, அருவாங்க கத்தி கத்தியோடு ஒருத்தன் ஓடுறான் பக்கத்து வீதியில். இந்த இப்போ தான் பார்த்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு ஓடுறானுங்க. இப்போ தான் ஏதோ 8 பேர் சரண்டரு, ஏதோ முன்விரோதம் சம்திங் உள்ள. அது என்ன டீப் ரூட்டடாக என்ன மேட்ரு அப்படிங்கிறது எவனுக்கும் தெரியாது. ஆப்வியஸ்லி நாம் எல்லாரும் ஒவ்வொரு கன்க்ளூஷன் நாமளே வச்சுக்குவோம். பட்டு ஒரு நல்ல லீடர் போல் அவங்க வட சென்னை வந்துட்டாங்க. வட சென்னை வந்து பார்த்திங்கன்னா அவங்களே பாவங்க, ஃபைட் பண்ணி தான் வர்றாங்க. ஏன்னா எல்லா காசும் தென் சென்னைக்கும் மத்திய சென்னைக்குமே நின்றுது. வட சென்னையில் ஏற்கனவே அவ்வளோ போட்டு பிதுக்குறாங்க. ஃபண்டெல்லாம் அங்கே இப்போ எங்கே முன்னேற்றமாகுது, ஒரு மெதுவாக தான் முன்னேறுது வட சென்னை. இந்த பாரிஸ்க்கு அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா அப்படியே ஸ்லோவாகும் டெவலப்மெண்ட். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீடர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி. ஏன் ப்ரோ? ஏன் கார்த்தி? அது எல்லாம் பாலிடிக்ஸ் தான் கார்த்தி, வேற என்ன கார்த்தி? எல்லாம் பாலிடிக்ஸ் தான், வேற என்ன கார்த்தி? அவன் ஓட்டுக்காண்டி ஒன்று பண்ணிக்கிறானுங்க, இது பண்ணிக்கிறானுங்க யார். ஆனால் இன்னொன்று, இந்த தலித்துகளும் வன்னியர்கள் இவங்கெல்லாம் வந்து சேரணும் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை போல. எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க? இதை வச்சுக்கிட்டு தான் அரசியல். எல்லாம் சேர்ந்து நின்றுணுமா? இந்த ப்ளூ ஸ்டார் படத்தில் நிற்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்து நின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பேசுறதுக்கே ஒன்றுமே இருக்காது. எல்லாம் அவன் சுயமாக சிந்திச்சு. இல்லை சீரியஸாகவே கார்த்தி, ஒரு பாயிண்ட்ல என்னென்னா நம்ம யங்ஸ்டர்ஸு, நம்ம இந்த ஜென்ரேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜாதி கீதியெல்லாம் தூக்கி வீசிக்கிட்டு தமிழ்னு கூட இல்லை கார்த்தி, அவன் நல்ல மனுஷனாக இருந்தால் எல்லாம் சேர்ந்து நின்றுணுங்கன்னு நினைக்கிறேன். தமிழை முக்கியம், நம்ம தமிழ்னா இருக்கிறது ரொம்ப முக்கியம், தமிழனுக்கு பிரதிநிதித்துவம் முக்கியம். பட் எந்த ஃபார்ம் ஆஃப் ஹேட்ரடுமே வேஸ்ட் கார்த்தி. எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றுமே வாழ்க்கைக்கு எந்த பர்பஸுமே சால்வ் பண்ண போகிறதில்ல. காரணமே இல்லாத ஹேட் சொல்கிறேன் நான். அது வந்து எந்த பர்பஸும் நம்மளை தான் அது மோசமாக்குது தவிர எதுவுமே நடக்கிறது இல்லை. ஐ திங்க் ஹை டைம் நாம் வந்து அந்த வெறுப்பெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இப்போ நடு மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கோடம்பாக்கம் பிரிட்ஜு கீழே நம்ம பாலாஜி ஆஃபீஸ்லாம் பக்கத்துலேயே ஒரு பொண்ணு ஒரு தலித் பையனை கல்யாணம் பண்ணுது. அதான் அந்த பொண்ணோட சௌரியம். அந்த வீதியில் அப்போசிஷன் பிரச்சனை. அந்த பொண்ணு வீட்டுக்கு பிரச்சனை இல்லை, பியூட்டி பேர். அந்த பொண்ணு வீட்டுக்கு பிரச்சனை இல்லை, அந்த வீதியில் இருக்கிறவனுக்கு பஞ்சாயத்து. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போட்டு இவனுக்கு என்ன குடையுது? ஸோ அந்த அளவுக்கு தான் வெளியில தான் பார்த்தீங்கன்னா சமூக நீதி, சமத்துவம் இது பூரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி கொள்கையில் தான் இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை.
இன்னொன்னு திமுக ப்ரோ அரசாங்கம் ப்ரோ 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 சும்மா நீங்க பாருங்க, இது கோடம்பாக்கம் பிரிட்ஜு கீழே ஒரு பொண்ணை வந்து ஒரு தலித்து பையனை கல்யாணம் பண்ணது யாரு பிரச்சனை பண்ணாங்க? யார் பிரச்சனை பண்ணா? அந்த பக்கத்துல அந்த வீதியில் இருக்கிறவங்க பூரா பிரச்சனை பண்ணி இருக்கிறான். எந்த வீதி? தயாயோ வீதிக்கு ஒரு பேர் இருக்கும்ல. என்ன நியூஸ்ல வருது? என்ன நியூஸ்ல வருது? பாலிமர் நியூஸ்ல என்ன பாலிமர் நியூஸ்ல வருது? எங்க நீங்க சொல்றது சென்னைங்க. நீங்க பாருங்க, நீங்க ஏதோ திருநெல்வேலியிலயோ இல்ல மதுரை சைட்ல தேனி சைட்லயோ சொல்லுங்க, கோடம்பாக்கம் சொல்றீங்க. சென்னை ஹார்ட் ஆஃப் சிட்டில சொல்றீங்க. ஹலோ ஏங்க நியூஸ் சேனல் சொல்றத விடுங்க, அந்த வீதி என்ன சொல்லுங்க பாப்போம். நான் எடுத்து நியூஸ் போடுறேன், நீ வந்து நியூஸ் கவனிக்கிறது இதெல்லாம் அநியாயமா இருக்கீங்க. பக்கத்து வீட்டுக்காரன்னு எவனும் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கானுங்க கோடம்பாக்கத்துல. சென்னையிலேயே அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. திருப்பி சொல்ற கார்த்தி, உனக்கு நிறைய அந்த வீதியே வந்து இவங்களை ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து அநியாயம் இல்ல. என்ன தெரியாது? என்ன தெரியாது? உங்களுக்கு தெரியலன்னு சொல்லு. தெரியலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு என்னங்கன்னு சொல்லாத. நான் உட்கார்ந்து நியூஸ் பார்க்காம கேட்டா நம்புற மாதிரி இருக்கா? அதாவது ஒரு நியூஸ் அப்சர்வ் பண்ணாம நம்புற மாதிரி இருக்கா? நம்புற மாதிரி இருக்கா? அததான் சொல்றேன். கோடம்பாக்கத்துல இருங்க, சென்னையில கோடம்பாக்கம் பிரிட்ஜ் கீழே நடந்ததா அது நியூஸ்ல வந்ததுதான், நானும் பார்த்தேன். இல்ல நீங்க சொல்றீங்கல்ல இந்த மாதிரி திருநெல்வேலியில கிராம சைடுல தான் ஜாதி இருக்குன்னு, அதை நான் ஏற்கவே மாட்டேன். இங்கேயே வந்து நீங்க அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனீங்கன்னு வச்சுங்க, என்ன அங்கெல்லாம் பச்சையா கேட்பாங்க, இங்க இன்டைரக்டா கேட்பாங்க. சென்னையில ஜாதி இல்லைன்னு சொல்லாதீங்க கார்த்தி. அப்படிலாம் சொல்லவே இல்லையே. சென்னையில் ஜாதி இல்லைன்னு சொல்ல, உலகத்திலே ஜாதி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜாதி இருக்கு, ஓகேவா? ஆனா நான் கேட்டது கோடம்பாக்கத்துல ஒரு பொண்ணு வந்து ஒரு தலித் பையனை கல்யாணம் பண்ணதுக்காக ஒதுக்கி வச்சுட்டாங்க நீங்க சொல்றீங்களா? ஒரு வீதியே சேர்ந்து எந்த வீதின்னு கேட்கிறேன் நான். அந்த வீதி பக்கம் நாளைக்கு போக மாட்டேன்ல. அந்த இப்ப வீடியோவை எடுத்து நான் போட்டுறேன், நீ என்ன வாய்ப்பு பதில் சொல்றியா? எங்க காமெடி பண்ணிருக்கீங்க? இல்ல காமெடி எல்லாம் இல்ல, நான் எடுத்து அது ஒண்ணு இல்ல, பாலிமர் நியூஸ்ல இருக்கு, இந்த 5 நாளுக்குள்ள வந்து நியூஸ் தான் எடுத்து போடுறேன். இல்ல கார்த்தி, பிரசாந்த் சொல்றது உண்மைதான். அந்த வீடியோ நானும் பார்த்தேன். அந்த பொண்ணு சொல்றது என்னன்னா, வீடியோல 1000 வரியா இதுல என்ன இருக்கு? அநியாயமா இருக்கு. வீடியோல வந்து நாளைக்கு விண்கல் வந்து உழுவு போது நீங்களா சாவ போறீங்கன்னு வரும், அதுக்குன்னு ஒத்துக்குவியா நீ பாலிமர் நியூஸ்ல? இல்ல கார்த்தி, இத ஒரு நிமிஷம் பிரசாந்த். அப்ப வந்து நீங்க அது வந்து அந்த பொண்ணு தேவையில்லாம வந்து எத்தனை நியூஸ்ல போட்டிருக்காங்க, உங்க உலகத்தை நோக்கி தாக்க வருது. இல்ல எனக்கு புரியல கார்த்தி. இப்ப இந்த மாதிரி தான் நியூஸ் தரமா? இல்ல அந்த நியூஸ் உடனே உங்களுக்கு ஏன் இவ்வளவு ட்ரிகர் ஆகுதுன்னு எனக்கு புரியவே இல்லையே. உங்களுக்கு ஏதாவது என்ன சொல்றாப்ல? நடக்குமான்னு கேட்கல. இருக்கேன் நான் சென்னையில் தானே இருக்கேன், எனக்கு தெரியாதா? நான் சென்னையில் தானே இருக்கேன். என்ன சென்னையில யாரும் ஜாதி பாக்குறது இல்லையா? வாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வாங்க. இல்ல அவங்க இந்த அளவுக்கு நடக்குமான்னு கேட்காப்ல. கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. கிடையாது நீ சொல்லாதயா, நீ அது உனக்கு தெரியலன்னு சொல்லு. இல்ல எனக்கு வந்து அந்த உண்மையா நேர்ல போய் பார்த்தனா கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்ல. அந்த வீடியோல நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். வந்து பாத்தீங்கன்னா ஏங்க இங்க வந்து கிராமம் மாதிரிலாம் கிடையாதுங்க. கிராமம் மாதிரி சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து வாழ்றதெல்லாம் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரர் எவனோ ஒருத்தன் தஞ்சாவூர்ல இருப்பான், இன்னொருத்தன் மதுரையில இருப்பான், அப்படிதாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தன் கல்யாணம் பண்றதே வந்து செத்து போயிட்டால அப்பார்ட்மெண்ட்ல எடு தெரியுமா? பாடி மேல விட மாட்டாங்க, கீழே வந்து பார்க்கிங்லயே வச்சுட்டு அமுச்சிட்டு போனாங்க. இங்க திருப்பி சொல்ற, இது உன்னோட புரிதல், அவ்வளவுதான். இது முழு உண்மை கிடையாது, இது உன்னோட புரிதல். மெட்ராஸ பத்தியான உன்னோட புரிதல், இது முழு உண்மை கிடையாது. இல்ல நீங்க வீடியோ ஷேர் பண்ணிருங்க பிரதர். அதே பதில் தான் உங்களுக்கும். அதே பதில் தான் உங்களுக்கும். நீங்க சொன்ன அதே வார்த்தைகள் தான் உங்களுக்கும். அதுதான் சொல்ற கார்த்தி. இங்க இருக்கிற சிட்டிக்குள்ள எந்த கிராமத்துல என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை சிட்டிக்குள்ள ஜாதி பிரச்சனை இருக்கு. அப்படிலாம் கிடையாதுங்க, சும்மா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு. ஜாதி பிரச்சனை எப்படிங்க சென்னையில இருக்கும்? ஜாதி பிரச்சனை சென்னையில எப்படி வரும்? எங்க இருக்குது? ஏங்க அப்படியா? யாராவது ஒருத்தர் பேசுங்க. இப்ப நான் பேசினதா பொய்யாயி போயிருது. இல்ல பொய்ங்கிறது இல்ல, நீங்க சொல்றது ஃபேக்டா தெரியல. அது பரவாயில்லைங்க, அது அப்படிதாங்க தெரியும். ஏன்னா இருக்கிற உண்மை எப்பவுமே அப்படிதாங்க. இல்ல ஜோயல், நான் லூசிபர் பேசுறேன். இந்த ஜாதி வேறுபாடுலாம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த விகரஸ் வேணா மாறலாம், ஓகேவா? இப்ப கிராமத்துல இருக்கும்போது ரொம்ப பச்சையா பண்ணுவாங்க, வெளிப்படையா பண்ணுவாங்க. சிட்டிக்கு வரும்போது அதை வந்து வெளிப்படையா பண்ண முடியும். இப்பயே நீங்க வந்து அப்பார்ட்மெண்ட், சில அப்பார்ட்மெண்ட் தான் போயிட்டு நீங்க வந்து இந்த அடையாறு, இந்த வெஸ்ட் மாம்பலம் நீங்க அப்பார்ட்மெண்ட் தான் போய் கேட்டீங்கன்னு வச்சுங்க, அவங்க தரவே மாட்டாங்க. அதை வந்து நான் வெளிப்படையா எனக்கு சொல்றதுக்கு ஒரு இதா இருக்கு. நீங்களே இப்ப கேட்டு பாருங்க. இது வந்து சென்னையில இருக்கிறவங்க இங்க நிறைய பேர் இந்த ஸ்பேஸ்ல இருக்கீங்க, ஆனா அந்த சென்னையில இல்லவே இல்லைன்னு சொல்றீங்களா, அதை நான் ஏத்துக்க மாட்டேங்க. சென்னையில தாங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா இருந்துட்டு இருக்கேன்.
இது லூசிபர். நீ இன்னும் நிறைய பேர் பேச வை கார்த்தி, இல்ல உனக்கு தெரியும். இல்ல தம்பி பிரசாந்த் தம்பி என்ன யாரு பிளாக் பண்ணிட்டீங்க, பேசுறது? என்ன அன்பிளாக் பண்ணுங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. யாரு பேசுறது? லூசிஃபரா? லூசிபர் நான் தாங்க பேசுறேன். இல்ல லூசிஃபர் ஏதாவது இந்த சும்மா யூடியூப் சேனல்லாம் ஏங்க நான் யூடியூப்ல ஏங்க கார்த்தி நான் சென்னையில தான் யூடியூப் நீங்க என்ன சேனல்லாம் சொல்றீங்க? பார்த்துட்டு சென்னையில வந்து வந்து இதை ஜாதியே உலகிட்டு இருக்காங்க ஏங்க ஜாதி வேறுபாடு இல்லைன்னு சொல்றீங்களா? சென்னையில யாருமே பாக்குறது இல்ல, எல்லாரும் ஒண்ணா கட்டி பிடிச்ச வாழலாம் வாங்கன்னு யாருமே சொல்றாங்க. பார்க்காம எப்படியும் இருப்பாங்க. யாரையும் கண்டுக்கிறது யாருமே கிடையாதுங்க. பார்க்காம சென்னையில யாரையும் எப்படிங்க கண்டுக்கிறது இருப்பாங்க கிடையாது. உலகத்துல? ஏங்க யாரும் நான் ஃபர்ஸ்ட் கண்டுக்கிறது இயர் இல்ல. சொல்லிட்டேன், அதெல்லாம் கிராமத்துல இருக்க அளவு இங்க இல்ல. ஆனா இங்க முற்றிலுமா இல்லன்னு நீங்க சொல்ல முடியாது, இங்கேயும் ஓரளவு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். முற்றிலுமா ஒழிக்கணும்னா நீ போய் அந்தமான்ல தனியா சென்டினல் பக்கத்துல ஒரு தீவு இருக்கும்ல, அந்த தீவுல போய் உட்காந்துக்க. ஏங்க நான் வந்து நீங்க என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? ஏங்க பிரசாந்த் நீங்க என்னங்க அப்படி அதெல்லாம் இப்படி பேசுறீங்க? ஒண்ணுமே இல்லன்னு மனுஷன் இருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் வேறுபாடு இருக்குல்ல, அவன் இருப்பான். கார்த்தி ஓகேவா? ஆனா சென்னையில முன்னுக்கு பின்ன மாத்தி மாத்தி ரொம்ப பேசிட்டு ரொம்ப இருக்கீங்க. ரொம்ப நீங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் என்ன கம்மி. சொன்னீங்க? அந்த மாதிரிலாம் எவனும் பாக்குறதே கிடையாது. அந்த மாதிரிலாம் எவனும் பாக்குறதே கிடையாது சென்னையில. எந்த மாதிரி என்னது கோடை விலங்க நீங்க சொல்லுவீங்க, கோடம்பாக்கத்துக்கு கீழே வந்து பிரிட்ஜி கீழே வந்து ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சுன்னா அந்த வீதியை ஒதுக்கி வச்சு நீங்க சொல்றீங்க. விட்டுருங்க கார்த்தி, நான் அந்த இன்சிடென்ட் ஒரு இன்சிடென்ட் வச்சு ஏங்க நம்ம பேசணும்? ஏங்க நீங்க போய் வெஸ்ட் மாம்பலத்துல வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க வீடு வாங்கிருங்க பாப்போம். எந்த ஜாதி பண்ணி கேட்காம வெஸ்ட் மாம்பலத்துல வீடு தராங்களா உங்க அபார்ட்மெண்ட்ல? ஏங்க நான் இது தாங்க பேசுறேன். காசு கொடுத்த கொடுப்பாங்க. சும்மா ஏன் கழட்டுவாங்க போங்க. உண்மையிலே காசு கொடுத்தா கொடுக்கறது அதுக்கு கரெக்டான வார்த்தை தானே. வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கட்டும், எங்க இருக்கட்டும், அவனுக்கு காசை கொடு, 10 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவான் அவன். 10 லட்சம் எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்? இது நீ அநியமா வேணும்னா போய் தானே கொடுத்தாரே ஆகணும். வேணும்னா கொடுத்தாரே ஆகணும். இல்ல ஜோயல் பிரசாந்த் கேக்குற கரெக்டான கேள்விதான். 10 லட்சம் எது கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா எது கொடுக்கணும்? இல்ல லூசிபர்னா வேணும்னா கொடுத்தாரு ஆகணும். நமக்கு தேவைங்கிற கண்டிதானே போறோம். இல்ல ஜோயல் இப்ப வந்து இந்த பாயிண்டே என்னன்னு வச்சுங்க, சென்னையில வந்து ஜாதி வேறுபாடே இல்லன்ற போல காட்டு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா ஐயர் பசங்க. இல்ல தம்பி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா ஐயர் பசங்க எங்க வாழ்றாங்க? வெஸ்ட் மாம்பலத்துல. அவனுக்கு வச்சு அடிப்போம் அப்படின்றதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க யாரும் கிடையாது. சரியா? வெஸ்ட்மாங்கலத்துல அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்ல உனக்கு இல்ல இதே ஐயருங்களே வீடு கட்டி விட்டுட்டு சினிமா கம்பெனிக்கு வாடகை விட்டு இருக்கானுங்க. சினிமா கம்பெனிக்கு 20,000 30,000 எக்ஸ்ட்ரா காசு வந்தா வாடகை விட்டு இருக்கானுங்க. சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல கார்த்திக் வந்து ஏதோ ஒரு பக்கம் இல்ல லூசிபர் ஒரு நிமிஷம் 19 சென்னையிலே சொல்றேன். சென்னையில வந்து சில அபார்ட்மெண்ட்ல சரி உங்களுக்கு வெஸ்ட் மாம்பலம் சொல்றது உங்களுக்கு தான் இருக்குங்க. வெஸ்ட் மாம்பலத்தை விட்டுருங்க. மொத்தத்துக்கு சொல்றேன். நான் சென்னையில தான் இருக்கேன். கார்த்திக் எத்தனை வருஷமா சென்னையில இருக்கீங்க? சென்னையில திமுக 20 வருஷம் சென்னையில இருக்கேன். நீங்க ஆமா என்ன 20 வருஷம் சென்னையில இருந்தா நீங்க இல்ல நீங்க புரியல. நீங்க வந்து சென்னை பேச தகுதியே இல்ல. உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எதுலயோ லூசிபர்னா நீங்க ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க இது வெளிப்படையா இருக்குங்க. இல்ல இப்ப வந்து என்ன வெளிப்படையா சென்னையில யாருமே ஏங்க நீங்க நான் சொல்றது கேளுங்க. சென்னையில யாருமே ஜாதியே பாக்குறது இல்லன்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்படியே நான் சொல்லணும். நானே கிராமத்துல இருக்க அளவு இல்ல. ஆனா சென்னையில வந்து ஒரு மாடர்னைஸ்டு ஃபார்மா இது இருக்கு, டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அக்செப்ட் பண்ணிக்காத உங்க இஷ்டம். ஆனா அது இருக்கு, அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்றேன். சென்ட்ரல் டிவி பக்கம் போயிரு. அங்க இருக்கவனுக்கு மொழி புரியாது, ஒன்னு யாருன்னு தெரியாது. அப்படி போயிரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படி போயிரு. அவனுக்கு கத்திட்டு இருப்பா, நீ ஊனு கத்திட்டு இருப்போய். அவ்வளவுதான். இல்ல கார்த்தி இந்த மாதிரி ஒரு நீ கருப்பா இருக்க, அவன் வெள்ளையா இருக்கானா அவன் கோவப்படுவான். சரியா? நீ இந்தியால இருந்து வந்திருக்க, அவன் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கானா கோவப்படுவான். உன்னை பார்த்தா வெறுப்பா நினைப்பான். இதெல்லாம் சகஜம்யா. இது உலகம் ஃபுல்லா இருக்கிறது. ஏன் மனுஷன் உருவான காலத்துல இருந்து இருக்கிறது தான். எப்ப பார்த்தாலும் இதே பேசிட்டு இருக்கீங்க லூசுத்தனமா. இல்ல கார்த்தி பேச முடிச்சுங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? சென்னையில நீ லண்டன்ல போய் பாரு. லண்டன்ல இருக்கு, யூஎஸ்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. உன் பிரச்சனை என்ன சொல்லு. உனக்கு யாரு வீடு வெஸ்ட் மாம்பலத்துல உனக்கு யார் வீடுகள்னு சொன்னா நீ யார்கிட்ட போய் கேட்ட? என்ன பேச விடுங்க ஃபர்ஸ்ட். பேசி முடிச்சிட்டீங்களா? சொல்லு. ஏதோ ஒரு ஆதாரத்தை சொல்லு. ஏங்க நான் உங்களை வாங்க போங்க தானே பேசுறேன். நீ வா போலாம் வேணாம். அப்படி பேசுனா நீங்களே பேசுங்க, பிரச்சனை தான். இல்ல தம்பி, இந்த பொது புத்தியில ஒரு சில விஷயம் தம்பி அண்ணாலாம் வேணாங்க. உங்களுக்கு என்னங்க வீட்டுல வேலை பார்த்துருக்கேன்னா
லூசிபர்னா அப்படி சொல்லாதீங்கண்ணா. என்னையா அண்ணன் தம்பின்னு பேசுறது தப்பு தம்பியும் இல்லண்ணா. சொல்லக்கூடாது அண்ணனும் லூசிபர்னா சொல்லக்கூடாது என்ன இல்ல இல்ல லூசிபர்னா சொல்லணும் இல்ல எனக்கு பேர் இருக்கு ஒன்னு பேர் என்ன சொல்லணும். லூசிபர்னா இருந்தாலும் அப்படி தம்பி கிடையாது. லூசிபர்னு சொல்லி பேசாம அண்ணன் தம்பி பேரை பேசுறது தப்பு வச்சுட்டு வா இல்லண்ணா. லூசிபர்னா பேரை சரி வச்சுட்டு வா சரி விடுங்க லூசிபர்னு உனக்கு அண்ணா பேரா உங்க லூசிபர்னா அப்பா அம்மா வச்சாங்களா உனக்கு பேரு உனக்கு லூசிபர்னு பேர் வச்சாங்களா அப்பா அம்மா கார்த்தி ஒண்ணு நான் பேரை இல்லண்ணா வச்சுட்டு வா அண்ணன் தம்பினே பேசுவோண்ணா. பேர் லூசிபர்னா அதான் நல்லது. இல்ல பேர் ஏங்க வச்சுட்டு வா ஜோயல் முதல்ல ஒரே அதையா நிமிஷம் செய் ஜோயல் உன்னை எங்க இன்னொருத்தன் ஜோயல் வந்து அடையாளப்படுத்தி உங்களை யாரையும் கூப்பிடணும்னா அந்த சப்போர்ட் லூசிபர்னா அடையாளத்தை நீ கொடுக்கல. உருவாக்கிட்டா வாய்ஸ் நான் உனக்கு பேர் பேசிக்கிறேன். சொல்லு பேர் சொல்லு உன் பேரை சொல்லிட்டு வா அதுக்கும் உனக்கு தகுதி இல்ல ஓ ஓ அறிவு கிடையாது அப்புறம் என்ன ஏதாவது இந்த மாதிரி பேரை சொல்லவும் ஒண்ணு இல்ல பேரை இல்லங்க இந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம பேசுறவங்க நம்ம தைரியம் பேசிக்க கிடையாது முடியாது. இந்த மாதிரி பேசுறவங்கள்ட்ட பேசாத இந்த மாதிரி மரியாதையா பேசாத பேசுறவங்க நீங்களே பேசுங்க. நான் லூசிபர்னா வரேன். பேசாத பேசக்கூடாது உங்களுக்கு தெரியும் சரக்க அப்பதான் போட்டு உளறிட்டு சரி ஏசப்பா. அவந்து பேசக்கூடாது எப்பயுமே இந்த மாதிரிலாம் ஆனா இப்ப இனிமேல் அடுத்த வர்ற படங்கள்ல எதுனா பெட்டரா இருக்குன்னு ஏதாவது ஒரு தாட்ஸ் இருக்கானா இப்ப அடுத்து வர்ற படங்கள்ல? தெரியல ப்ரோ அதெல்லாம் வந்தாதான் தெரியும் இல்ல, தம்பி அந்த இங்க ஓட்டிங்க மைனா சார் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 டேக் பேக் சார் ஒரு நிமிஷம் இருங்க மைனாங்க என்னன்னு போயிட்டு இருக்கீங்க பாலாஜி சார் இந்த கோடம்பாக்கத்துல உங்க வீட்டுக்கு கீழே இந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட் தானே நீங்க நிக்கிறீங்க ரைட் சைட்ல தான் ஏதோ ஒரு பஞ்சாயத்தான் ஒரு பொண்ணு தலித்தை வந்து கல்யாணம் பண்ணதுனால வந்து ஒரு வீதியே சேர்ந்து அவங்க ஒதுக்கி வச்சிட்டாங்களாம். இந்த வீதியில இருக்கேன்னு உங்க ஏரியா பக்கத்துல ஆமா பக்கத்துல தான் இருக்கேன். எங்க ஆபீஸ் எங்க வீடு பக்கத்துல தான். என்ன நடக்குது சார் இங்க? இல்ல கார்த்தி, இப்போ இது எல்லாமே என்னன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும். சிட்டியில் முக்கால்வாசி இடத்துல இப்போ என் ஃப்ளாட்ஸ் இருக்குல்ல, எங்கள் ஃப்ளாட்ஸில் வந்து ஒரு 10 வீடு இருக்குது. இதில் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்ஸில் இருக்கிறவனே பாதி பேர் பேச மாட்டான். அவன் யாருன்னே தெரியாது. இதுதான் ரியாலிட்டி. பட் ஆனால் இந்த சொல்கிற இடம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுசஸ் நிறைய வீடு இருக்கிற இடம். இதில் வந்து ஒரு 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 2 கேஸ்டோட டாமினேஷன் பீப்புள் இருந்திருப்பாங்க. அதனால் வந்து அது நடந்திருக்கலாம். அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து நேத்திக்கு அவங்களுடைய அந்த இன்னொரு செட் ஆஃப் பீப்புளோட வீடியோவில் வந்து அது அவங்களோட இண்டிவிஜுவல் பகன்னு அப்படியே ஒரு ட்விஸ்ட் கூட பண்ணாங்க. இதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது கார்த்தி. பட் ஆனால் சிட்டியில் முக்கால்வாசி இடத்துல பக்கத்து வீட்டில் எவன் இருக்கான்னே தெரியறதில்ல. இதான் ரியாலிட்டி. இப்போ இது மாதிரி வந்து இன்னும் இண்டிவிஜுவல்ஸில் இருக்கிறவங்களை வேணால் வந்து இது மாதிரிலாம் வந்து இந்த அவங்களுடைய முன்பகை அதெல்லாம் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம். பட் இதெல்லாம் ரியாலிட்டியாக நமக்கு என்னன்றது கரெக்டாக தெரியாமல் நம்ம இதை இன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்குறவங்களாம் வந்து இஷ்டத்துக்கு ஒன்று கொடுக்குறானுங்க. அவனுக்கு எது சாதகமாக கொடுக்குறான். அதை வச்சு நம்ம பார்க்க முடியாது. அதனுடைய ரியல் நியூஸை வந்து எவனா ஒருத்தன் ஏதாவது ஒரு நியூஸ் சேனல் போய் பார்ப்பான், யூடியூப் சேனல். அதை எடுக்கும்போது தான் தெரியும், ஓ இவங்களுக்குள்ள இந்த பகம் இருக்கும் போல இருக்கு. அப்படியும் இருக்கலாம், இல்லை உண்மையில காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனும் இருக்கலாம். அது எதுவுமே சொல்ல முடியாது. பல பேருக்கு இன்னைக்கு வீடே கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால் அது இப்போ நீங்கள் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து வீடு பாருங்களேன். நீங்கள் இந்த கேஸ்ட்டுக்கு சொல்கிறாங்கல்ல, ஐடியில் வேலை செய்யலாம் வீடு கொடுக்க மாட்டேன்றாங்க. நார்மல் வேலை செய்கிறவங்க, சினிமாவில் வேலை செய்கிறவனுக்கு வீடு கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டனோட ஒரு பெரிய கேமராமேன் விருகம்பாக்கத்தில் ஒரு நார்மல் ஒரு ஃப்ளாட் 2 பெட்ரூம் ஃப்ளாட்டு. அவங்க சினிமாவில் வேலை செய்கிறேன்னு கொடுக்க மாட்டேன். அவருக்கு பெரிய கேமராமேன் சம்பாதிக்கிறாரு. அவர் அவங்க பொண்ணு ஸ்கூலுக்கோசரம் பக்கத்தில் வரணும்னு நினைக்கிறாரு. இந்த அளவுக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. எல்லா இடத்துலையும் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. கேஸ்டில் இருக்குது, நீ செய்கிற தொழிலில் இருக்குது. சார் அந்த மனுஷங்கிட்டே இருக்கு. அப்புறம் நான் சொல்லிட்டேன் இப்போ இருக்குதான். இப்போ வந்து லக்ஷ்மிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க. இல்லை லக்ஷ்மிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா அதெல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே தூக்கிட்டு இருந்து ஒரு விஷயத்துக்கு இல்லை அது டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. லக்ஷ்மிக்கு வந்து இப்போ இன்னைக்கு வந்து பொண்ணுங்க டிமாண்ட்ல இருக்கு கார்த்தி. அதனால வந்து லக்ஷ்மி பொண்ணுங்க இல்ல பற்றாக்குறை எல்லாம் இல்ல. அவங்க இல்ல அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெவன்ஸ் லக்ஷ்மியால பூர்த்தி செய்ய கிடையாது சார். லக்ஷ்மியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிங்க. அவன் மனசுக்குள்ள போய் நீங்க யோசிங்க. அது இல்ல அவனோட மனசுல இல்ல கார்த்தி, அவன் வந்து அதுக்கு தகுதியை வளர்த்துக்கல. அதுதான் நான் சொல்ல வரேன். அவன் எந்நேரமோ சினிமா நியூஸ் காலையில இருந்து நைட் போட்டு நீங்க சார் நீங்க வந்து இங்க பாருங்க, நீங்க பாலாஜி சாரே யோசிக்காதீங்க. லக்ஷ்மி மனசுக்குள்ள பூந்து இல்ல கார்த்தி, நான் லக்ஷ்மி மனசுல நான் லக்ஷ்மியா பாக்குறேன். கார்த்தி இப்பதான் கரெக்ட் டாபிக் உள்ள வரீங்க. லக்ஷ்மிய வந்து நான் லக்ஷ்மியா பாக்குறேன். நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் சினிமா நியூஸ் போட்டிருந்தா எந்த பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கும்? ஆமாண்டா. ஏண்டா நீ நல்லா ஜாலியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு ஜாலியா நீ வந்து அட்லீஸ்ட் நீ அப்படி வாழலனாலும் நல்லா ஜாலியா ஒரு ரிச்சா ஐடில வேலை செய்யறேன், ஜாலியா சுத்துறன்ற மாதிரி ஒரு இல்யூஷனாவது கிரியேட் பண்ணண்டா. இன்னைக்கு பொண்ணுங்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு. அப்போ அவங்க வந்து ஓகே இவன் வந்து இப்படிலாம் ஆடம்பரமா சம்பாதிக்கிறான்,
இப்படிலாம் செலவு பண்றான், அப்ப நம்மளும் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லா டிமாண்டும் இருக்கும்ல. இது ஆப்ஷன் தானேடா. இப்போ உன்ன மாதிரி 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10ல அவங்க எது பெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த 9 பேர் அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா நீங்க 9 பேர் வந்து தேவதாசா இருப்பீங்களா? இல்ல நாங்களாம் தகுதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த பொண்ணுக்கு 10 ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுல ஒன்னு சூஸ் பண்ணுது. அப்போ 9 பேர் டிஸ்கிரிமினேட்டட் தானே. அதை டிஸ்கிரிமினேட்னு சொல்ல முடியாது. உன் தகுதியை நீ வளர்த்துக்கல லக்ஷ்மி. நீ உன் தகுதியை வளர்த்துக்கணும். இந்த சினிமா நியூஸ் எல்லாம் போடக்கூடாது. பரவாயில்ல சார். நீ பிஆர் சார் கிடையாது, இது நம்ம இன்ஃபுளுசர் கிடையாது. நீ இன்ட்ரெஸ்ட்ல ஒரு ஐடி சாஃப்ட் நான் யாருமே இல்லாம இருந்துட்டு போறோம் சார். நான் நம்ம இன்ட்ரெஸ்ட்ல தான் பண்றோம். இது புடிச்சு அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு அப்படின்னா சொன்னா நீ என்ன வருஷம் பண்ணனா இல்லைன்னா சினிமால இப்படியே இல்ல இல்ல இருந்துக்கலாம் சார். அப்படின்னா நீ என்ன பண்ணனா சினிமாலேயே ஏதோ ஒரு வேலையில இருக்கும்ல, அத மாதிரி ஏதோ ஒன்று பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணு. சார் சினிமாக்குள்ள வரணும்னு இல்லடா இன்ட்ரெஸ்ட் உனக்கு சார். வர இந்த தேவையில்லடா. இப்போ உன்னுடைய இந்த சினிமா இன்ட்ரெஸ்ட்டோ இல்ல அந்த பொண்ணுங்க எக்ஸ்பெக்ட் பண்ற உன் தகுதியோ உன்கிட்ட இல்லைன்னும் போது சரி இதுக்கு ரிலேட்டடா நீ இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்க, சினிமாலேயே வேலை சார் செய்யல. என்ன சார் தகுதி இல்ல எனக்கு எனக்கு இல்ல உனக்கு வேலை லக்ஷ்மி தகுதி பிரதர், இருக்கு, உங்க இல்லையா? பயோடேட்டா அனுப்பிங்க பிரதர். சம்பளம் ஒரு இருக்கு, பொண்ணு வேற பாத்துறோம் வேற என்ன சவுத்துலயே. சார்? இல்லடா உனக்கு தகுதி இல்ல. இல்ல சார் என்னன்னா சார் உன்னை விட 9 பேரு அதிகமா இருக்கான், இல்ல உன்னை விட திறமையான ஒருத்தன் இருக்கான். அந்த பொண்ணுங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு சார் லக்ஷ்மி. சார் சப்போஸ் எனக்கு பொண்ணு கிடைச்சு கல்யாணம் ஆயிட்டா நான் இதை நீங்க சொன்ன மாதிரி இதுல இருந்து ரிட்டையர்ட் ஆமா ஆயிடுவேன் சார். இல்ல இல்லடா அது வரைக்கும் நான் வந்து என் மைண்ட் இல்ல ஆக்குபைடா இல்ல வச்சுக்கிறக்காக லக்ஷ்மி, இதை நான் நான் வந்து ஒரு நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற. அதாவது உன்னை விட தகுதியான ஒருத்தன் இருக்கானோ இல்ல அத மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குதோ அதனால வந்து சார் நல்லா இருக்கட்டும் ஒன்ன சார். அது அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா இல்ல இருக்கும் இல்லடா சார். இதுதான் தம்பி என்னோட ஹாபி, இதுதான் என்னோட ஜாபு. தம்பி சரி உனக்கு ஒரு புரியவே இல்லை ஜாப் லக்ஷ்மி. இருக்கு, இது என்னோட ஹாபி, இது உங்களுக்கு பிடிச்சி இல்ல வர்றதுன்னா ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பையனை இல்ல பார்த்துக்கங்க, இல்ல அவ்வளோதான் லக்ஷ்மி, சார். வேற இல்ல அவங்க லக்ஷ்மி, நீ அவங்களோட சினிமால நீ சினிமா இன்ட்ரெஸ்டா இது போடுறதெல்லாம் நான் குறை சொல்லல. நான் சொல்ல வர்றது என்னன்னா ஒரு பொண்ணுக்கு 10 பசங்க போட்டி போடுறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு 10 விதமான பர்சன்ஸ் ஆப்ஷன்ஸ்ல இருக்கும்போது அதுக்கு வந்து நீ உன்னை வந்து அதை ரிஜெக்ட் பண்ணதுன்னா உன்னை விட வேற ஏதோ ஒருத்தன் சூஸ் பண்ணதுல அப்ப அவனுடைய இது என்ன நீ பார்க்கணும். இப்ப நீ உன்னை ஒரு ரிஜெக்ட் பண்ண ஒரு பொண்ணு ஏதோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்து அதை மாதிரி நீ மாறுற வழியை பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு கார்த்திகிட்ட சொன்னேன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சார் சார் எனக்கு எதுவும் குறை இல்லை சார். எனக்கு வேலை இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் ஏன் சார் மாறணும்? நான் ஏன் வந்து ஒரு இல்லடா பொண்ணுக்காக நான் வந்து என்ன ஒன்னே ஒண்ணு மாத்திக்கணும்? லக்ஷ்மி புரிஞ்சுக்க மாட்டேன்றேன். நான் அந்த பொண்ணை இல்லடா மாத்திக்கோ, நீங்க நீங்க வந்து எனக்காக 80 மாறுங்கன்னு நான் சொல்ல 80 மாட்டேன் சார். அதே மாதிரி நானும் இல்லடா என்கிட்ட நான் வந்து தப்பா இல்ல எதுவும் தம்பி பண்ணல சார். 80s 90sல ஒர்க்கும் இருக்கு, இல்லடா ஹாபி பண்ணிட்டு இருக்கேன், இல்லடா அவ்வளவுதானே 80s சார். 90sல பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளைங்க டிமாண்டா இருக்கும். பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள அதுவும் இல்லை இந்த இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் அவ்வளோ டிமாண்ட் இருக்கும். அவங்க ஒரு 50 பொண்ணுங்களை பார்ப்பாங்க, அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணுவாங்க, டவுரிஸ் அதிகமாக கேட்பாங்க. அது மாதிரி ஒரு காலகட்டங்கள் இருந்ததுல அந்த மாதிரி பொண்ணுங்க இப்போ சூஸ் பண்ணுற அளவுக்கான காலகட்டம் மாறிடுச்சு. நீ அதுக்கா ஒரு பொண்ணுக்கு எப்படி பிடிக்குது, இல்லை நீ பார்த்த பொண்ணு உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கும்ல, அவனுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்து நீ உன்னை மாற்றிக்க பார்க்கணும். மாற்றிக்க பார்க்கணுன்றது உன்னுடைய குணத்தை மாற்றிக்க சொல்ல, நீ ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக அந்த பொண்ணுக்கு உன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்க. அது சார் அப்படின்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? அந்த பெஸ்ட் ஆப்ஷன்னா நீங்க இப்ப என்ன மாதிரி நீ சொல்ல ஏதோ வரீங்க சார்? ஒன்ன ஏதோ ஒரு பொண்ணை ரிஜெக்ட் ஜாபு பண்ணிச்சுல, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று கல்யாணம் இருக்குல்ல ரீசெண்டா, அவன் அதை கல்யாணம் ஒன்றும் பண்ண ஆகல சார். இல்ல அவங்க இல்ல அதை கல்யாணம் இப்போ எங்க பக்கத்து ஏரியா சரி தான் அவங்க. ஓகேடா அந்த அதை இப்போ ரீசெண்டா ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணவங்க. பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு இல்ல தெரியல இல்லடா சார். ஏதோ ரீசன் சொல்லி இப்போ ஒரு பிடிக்கலன்னு 700 சொல்ல, பேர் ஏதோ கேட்டுட்டு ரீசன் இருக்காங்கம்மா, சொல்லி பர்சனல் நீ இது சொல்லிட்டு இருக்கம்மா. பண்ணிட்டாங்க சார். இல்ல 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 நான் லக்ஷ்மி எதுவும் டீட்டெயிலா இல்ல இல்ல சொல்ல. லக்ஷ்மி, நான் என்ன சொல்றேன், உன்னை ஒரு ஐடில ஒரு பொண்ணு லவ் பண்ணுச்சு, இல்ல உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் காமிச்சிச்சு, நீ வேணான்னு சொல்லிட்ட, அப்புறமா இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிடுச்சு, அது வளகாப்பே ஆயிடுச்சின்னு சொன்னல, அந்த பையன்கிட்ட இருக்கிற குவாலிட்டி என்னன்னு பாரு. அப்போ சார் அந்த பொண்ணு நான் வேணாம்னு சொன்னேன் சார். இல்ல சார் அவனை ஏன் சார் விழுந்துட்டு இருக்கீங்க? விடுங்க சார், ஏன் பாவம் சார் அவன். இல்ல கார்த்தி, ஏன் இப்போ அந்த அவன் பையன் நான் குவாலிட்டி ஒரு நிமிஷம் சார், கண்டுபிடிச்சுன்னு அவன் வயசுல அந்த பெரியவங்க, பொண்ணை லக்ஷ்மி ரெண்டாவது ஒரு மேரேஜ் நிமிஷம் பண்ண போறான், அந்த இருக்காங்க. பொண்ணை கரெக்ட் பண்ண போறான் அவன். நான் வேணாம்னு கார்த்தி சொன்னேன் சார். அவங்களோட விருப்பம் கார்த்தி சார் அது. இப்போ சார் நம்ம அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஏன் நம்ம பண்ணிக்கலாம் அந்த வந்து பையன் குவாலிட்டி என்ன கண்டுபிடிச்சு என்ன அந்த பொண்ணையை திரும்ப லவ் பண்ண போறானா, இல்ல டேய் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண போறியா, அவங்களுக்கு கள்ளக்காதல் தான் பண்ண இல்லடா கல்யாணம் ஆயிடுச்சு, இல்ல ஆமா கார்த்தி, கள்ளக்காதல் பண்ண வந்துட்டு போறியா? நீங்க அப்புறம் அவங்களுக்கு என்ன? ஒண்ணு அந்த நீங்க குவாலிட்டி. புரிஞ்சுக்க அந்த மாட்டேங்கிற பையனும் கார்த்தி. சேம். பொ
பொண்ணுங்களுக்கு அவ்வளவு ஆப்ஷன்ஸ் வரும்போது அவங்க பெஸ்ட் தானே சூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய பண்ணிட்டு சூழ்நிலையில போறாங்க இருந்து சார். பாருங்க. விடுங்க சார், எப்ப பார்த்தாலும் அவளுங்களை பத்தி யோசிக்கிட்டு அது விடுங்க சார். என்னமோ அவங்களுக்கு வர ஆப்ஷன் அவங்க யூஸ் அவங்களுக்கு பண்ணிக்கிறாங்க யாருக்கு சார். என்ன இது என்ன மாதிரி இருக்கு? அவனுக்கு பிடிக்குதோ அவங்க கிடைக்கலையே. எப்ப பண்ணிக்கிட்டோம் பார்த்தாலும் சார். அதையே அவன் யோசிச்சுட்டு கிடைக்கலன்னு கூடாது சார் நம்ம. வருத்தப்படுறதுனால தானே நம்ம பேசுறோம். நான் வருத்தம்லாம் நீ பண்ணல ஏன்டா சார். நான் வருத்தப்படுற? ஜாலியா தான் இருக்கேன். நீ ஏன்டா நான் வருத்தப்படுற? வருத்தம் பண்ணலங்க. நான் ஜாலியா தான் என்ன இருக்கேன். ஜாலியா இருப்ப? இல்ல இல்ல ஒரு நிமிஷம் 27 வயசுல நான் ஜாலியா இருப்ப. அவ்வளவு ஒருத்தெல்லாம் சார் கிடையாது நமக்கு என்ன சார் லட்சுமி. நமக்கு என்ன சார் இல்லடா, கஷ்டம்? அதெல்லாம் 27 ஒருத்தர் ஜாலியா வயசுல தான் சார் ஜாலியா இருப்ப. இருக்கோம். இன்னும் 2 வருஷத்துல உனக்கு கல்யாணம் ஆகலன்னா பார்டர்ல வந்துருவ. அது அப்ப பாத்துக்கலாம் சார். பார்டர்ல என்ன 31 என்ன வந்து வரைக்கும் பாடுறது? பார்க்கலாம் தம்பி. ஏன் 31 என்ஜாய் வரைக்கும் பண்ணலாம் சார். மேரேஜ் பாத்துக்கலாம், அவசரமே இல்ல. அதெல்லாம் எவன்லாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்றவங்க எவன் பேச்சையும் கேட்காது. இதுதான் கரெக்டான ஏஜ், கல்யாணம் பண்ணி. ஏமா இப்ப உன் பயோடேட்டா கல்யாணம் அவங்க ரெடி நீங்க பண்ணுமா, சொல்றதெல்லாம் கேட்காத பொண்ணு லட்சுமி. பாத்துருவோமா, அதெல்லாம் சவுத்ல கேட்காது, இருந்தே அதெல்லாம் பாத்துருவோம். கேட்காது. எங்க இப்ப அண்ணன் இல்ல இதுதான் எங்க கரெக்டான அண்ணன் எங்க ஏஜ். அண்ணன் இதெல்லாம் விட்டு இல்ல எல்லாம் தட்டி எங்க வந்து அண்ணன் தட்டி சிம்பு எல்லாம் இருக்காரு, சொல்லுவாங்க. விஷால் இருக்காரு, ஆமா. ராகுல் காந்தி, எல்லாத்துக்கும் ஆமா. எல்லாத்துக்கும் சல்மான் மேல கான், ராகுல் காந்தி பாலாஜி இருக்காரு. சாரே இருக்காரு. ஆமா, கார்த்தி ப்ரோ இருக்காரு. அந்த வரிசையில ராகுல் காந்தி இருக்காரு. இவங்களோட தலைவர் ராகுல் காந்தி இருக்காரு. எங்க தலைவர் மோடி இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம் அவரு. சார் நான் பண்ணிடுவேன் சார். ஃபர்ஸ்ட் எனக்கு பொண்ணு கிடைச்சுன்னா உங்களுக்கு தான் சார் கால் பண்ணி ஓகே. சொல்லுவேன். இல்ல ஓகே இல்ல, சார். பட் இவனுங்க சொல்றதெல்லாம் 31 நான் வயசுக்கு வெயிட் மாத்திக்க. ஆனா பண்ணாத. நீங்க சொல்ற மாதிரி நான் இல்ல எஃபர்ட் இல்ல போட்டு அண்ணன் பண்ணுவேன் சார். பேசுனதுக்கு ஆனா என்ன நீ சொன்ன மாத்திக்க உடனே மாட்டேன். கலைச்சு 31 விட்டுற வெயிட் போறாப்லமா. பண்ணாத. நான் 27 சொல்றேன் தான் கரெக்டான டைம். இப்பயே கல்யாணம் பண்ணிட்டு. இதான் கரெக்டான சார். ஏஜ்டா. 27 முடிஞ்சிச்சு சார். 2 நாள்ல முடிய ஓகே போகுது சார் ஓகே. ஐயோ, 27. எப்ப பார்த்தாலும் இந்த பூமர்த்தனமா பேசாதீங்க சார், விடுங்க சார். இதான்டா கரெக்ட் ஏஜ். இவனுங்களாம் இந்த 31 வயசுல ஐயோ இருக்கவங்களாம் ஐயோ உன்னை வந்து ஐயோ, அவங்க அந்த சைடு இழுக்கிறதுக்கு ஆனா சொல்லுவாங்க. சார் நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்க சார் என்ன வந்து. என்ன ஃபோர்ஸ் பண்றேன்? இல்லமா அதாவது உன்னை டேய் டீக்ரேட் ரெண்டு பண்றாங்கம்மா, பேரும் தனியா அதான் முக்கிய தனியா உண்மை. போய் கல்யாணம் நீங்க டேய், அந்த ஒரு உன்னை ரிலேட்டிவ் ஃபோர்ஸ் ஒரு பண்ணலடா. கல்யாண வீட்டுக்கு போனா ஒரு ரிலேட்டிவ் 4 வந்து தனியா வருஷம் போய் உனக்கு இல்ல கல்யாணம் இல்ல ஆக ஒரு போச்சுன்னா கல்யாணம் பண்ணி அப்ப எனக்கு தனியா பண்ணி புலம்புவேன் சார். அப்பயே சார் சொன்னீங்க அவன் நீங்க ராகுல் காந்தி மாதிரி வாழ போறான் சார் சார், சார் விட்டுருங்க சார். ஏன் சார் உங்களுக்கு நான் என்ன சார் சேலஞ்ச் பிரச்சனை? பண்றேன் சார். வாடியா, நான் அவனையே கல்யாணம் வாழ பண்ணி சொல்றான். அவன் காட்டுறேன் ஏதோ சார். கல்யாணம் பண்ணணும் தான் ஆசைப்படுறான். கார்த்தி, அவன் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறான். அவன் ஏன் ராகுல் காந்தி சரி, மாதிரி சொல்றான்? சார் நான் பண்றேன் சார். நான் ராகுல் கண்டிப்பா காந்தி பண்றேன் மாதிரி சார். இந்த ஆனா டாபிக் என்ன பிரச்சனை? மாத்துறதுக்காகவே நான் சரி, பண்றேன் நீ சார். பெங்களூர் போயிடு. கவலைப்படாதீங்க ஃபர்ஸ்ட் பெங்களூர் போ லட்சுமி. சார். எங்க சார் நான் கோயம்புத்தூர்ல செட்டில் ஆகிறதுக்கு நான் பண்றேன் சார். நான் அங்கேயே டேய், பண்றேன் நீ சார். ஒரு என்னமோ பொண்ணு பண்ணி பார்த்து. தரடா, சும்மா எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டு. அவ்வளவுதான். நீ டாபிக்கை விட்டு நீங்க ஆமா, திருப்பி பேக் இல்ல அங்க வேற போங்க. வேறையா டாபிக் இருக்கு, நீ ஸ்பீக்கர் என்ன இருக்கு, உங்க ஸ்பீக்கர்ல கேஸ்ட்லயே பாக்குறியா? அதனாலயா? ஸ்பீக்கர்ல. அதெல்லாம் இல்ல ஐயோ சார். சார், அப்படிலாம் இல்ல விடுங்க சார். சார், அவனுக்கு தனியா மேட்ரு பண்ணி நடத்திக்கோங்க. நீங்க வேறையா ஆமா இருக்கீங்க சார். ஸ்பீக்கர்ல. இங்கன்னு எங்க போயிட்டாரு பிரசாந்த் அண்ணன்? பாத்தீங்களா, நீங்க அந்த பண்ணிட்டாங்க பிரசாந்த் அண்ணன் கசம் சார். அதாங்க சரி, பிரசாந்த் இந்த அண்ணன் எப்படின்னா, இந்த இது அவர் மேட்ரு ஃப்ளோலே எதுக்கு பேச எடுத்தீங்க? விட்டோம்னா அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. கோடம்பாக்கம் ஒரு மேட்ரு 1 hour எதுக்கு? நம்மளும் தூங்கிடலாம். இல்ல கோடம்பாக்கம் மேட்ரு இல்லைங்க, எதுக்கு அவர் எடுத்தீங்க? தான் அவர் தான் இழுத்தாரு. இந்த கோடம்பாக்கத்திலே இந்த மாதிரிலாம் இருக்குன்னு. சென்னையில அப்படிலாம் கிடையாதுன்னு நான் சொன்னேன். அதெல்லாம் வந்து ஓவர் உருட்டா தான் இருக்கு. இல்ல சென்னையில கார்த்தி, வந்து கேஷ் ஐடில வேலை டிஸ்கிரிமினேஷன் செய்யறவங்க இல்லைங்கிற மாதிரி சென்னையில வீடே பேசணும். கொடுக்க மாட்டேன்றாங்க கார்த்தி. பல இடங்கள்ல பிளாட்ஸ்ல எல்லாம், நல்ல பிளாட்ஸ்ல எல்லாம். உலகம் ஃபுல்லா இருக்கும் சார். எனக்கு சார் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க சரியா? உலகம் ஃபுல்லா எல்லா மனுஷனும் சக மனுஷனா ஈக்குவலா தான் பார்க்க மாட்டான், அப்படித்தான் இருக்கும். ஆனா சென்னையில கம்பேரிட்டிவா அடுத்தடுத்து வேலைன்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். இது வந்து சும்மா வந்து சென்னையிலே இருக்கு பாத்தீங்களா, சென்னையிலே இருக்கு பாத்தீங்களா, அது இல்ல கிடையாது. இல்ல சென்னையெல்லாம் வந்து சென்னையில ரொம்ப வந்து பெருசா முன்னேறின ரிலீஜியன் இடம். காஸ்டோட உன்னுடைய ஜாப் மூலமா இங்க நடக்கிற டிஸ்கிரிமினேஷன் அதிகம். இந்த வீடு வாடகை அந்த மேட்டர்லாம். அதெல்லாம் பணம் நீங்க சொல்றது ஓகே. ஆமா. ஆமா, உங்ககிட்ட பணம் இருக்கிறத பொறுத்து அது சார், அது வந்து மனுஷன் சாகிற வரைக்கும் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த வாக்காபாடு ப்ரோக்கு என்ன ப்ரோ ஆச்சு? ஸ்பீக்கருக்கே வரதில்ல. யாரு? இல்ல ராபின்சனா? ஜெயிலுக்கு ஏதோ போயிட்டாருன்னு தெரியலையே. யாரு? ராபின்சனா? வேகபாண்ட் வேகபண்டா அவர் சினிமாவில் ஒர்க் பண்ணுறாருப்பா. அவர் 11 மணி வரைக்கும் வேலை செய்கிறாரு. அவர் எப்படி வர முடியும் அவரால்? ட்விட்டர்லயே ஆக்டிவா இல்ல அவரு. அதான் ஆமாம்பா, சினிமாவில் ஜாயின் பண்ணிட்டாரு. ஆமாம்மா, சினிமாவில் ஜாயின் பண்ணிட்டாரு, ஒர்க் பண்றாரு. அவரும் பாலாஜி சார் வந்து பழி வாங்கன்னு நினைச்சு பழி விட்டாரு. சினிமாவில் ஆசை இருக்கிறவங்க அது மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு படம் முதல் படம் ஒர்க் பண்ணாதான் சினிமான்னா என்னன்னு தெரியும். வெளியிலேருந்து சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு ஜாலியாக இங்கே பேர் கிடைக்குது, புகழ் கிடைக்குது, எல்லாரும் நம்மளை புகழ்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு வந்து கெரியரை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. அதனால முதல் படம் கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணணும். என்ன ஒர்க் பண்றாரு ப்ரோ? அசிஸ்டன்ட் டைரக்டரா. ஓகே சூப்பர்.
பிஸியா இருக்கப்பல நல்லா அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் பண்றாரு. சார் வாகாபாண்டு இங்க அசிஸ்டண்டாவா இல்ல இந்த ஆமா, உங்களை இல்லையா மீடியால இங்க அந்த கலர் இருக்கு இது அசிஸ்டன்ட் டைரக்டர் எடிட்டிங்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் யாரோடன்னு சொல்ல முடியுமா இல்ல எப்படி அது சீக்கிரட்டா? இல்ல அது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அதை அனௌன்ஸ் பண்ணவொன்னே சொல்றேன். அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தவொன்னே சொல்றேன். பொறாமுச்ச கார்த்தி அவன் ஜெயிலுக்குன்னு சொல்லிட்டோம் பத்தியா இல்லையா? அவன் என்ன பண்ணுவான்? ஆமா உங்க ஆளு உங்க கட்சி ஆளு அதனால சொல்றப்பாப்புல கார்த்தி. புறாம பிடிச்ச கார்த்தியா? ஐயோ சரி சும்மாரியா? ராபின்சன் நான் டெய்லி பேசிட்டு தானே இருக்கேன். முந்தா நேத்து உங்ககிட்ட நான் என்ன கொடுத்தேன் ராபின்சன்? என்ன சார் கொடுத்தீங்க? நம்ம லக்ஷ்மிக்கு ஒரு பொண்ணு பாருன்னு சொன்னா இல்லையா? விட்டுருங்க சார், தயவு செய்து விடுங்க சார். சார் பொலைட்லி டிக்ளைன் பண்ணுங்கங்கறாங்க. இதெல்லாம் பர்சனலா ஷேர் ஏன் யார் இல்ல சொல்றா? பர்சனல் ஷேர் பண்ணாம எதுக்கு இருக்கணும்? சார் இங்க பாருங்க சார், எப்படியும் லட்சுமி கோயம்புத்தூர் விட்டு போறது இல்ல, கோயம்புத்தூர்ல தான் பொண்ணு தேட போறாங்க சார். கேக்குறவங்களுக்கே போர் அடிக்கிறது. அதெல்லாம் போர்ல ஆமா அடிக்க சார். கவலைப்படாத. அவன் இவன் என்ன சார் மொம்மா அந்த குஞ்சவன், இவனுக்கு கல்யாணம் ஆனா ஆள் என்ன அடுத்தவன் என்ன கவலை இருக்கு? அப்படியே எப்படியே எழுதி போட்டோம் அடுத்தவன் யோசிப்பான்ல. புரியுதா? தெலுங்கு ஹீரோ மாதிரி லட்சுமி வச்சு ஒரு படமே பண்ணலாம். தெலுங்கு ஹீரோ வந்தா தெலுங்குல போய் பொண்ணு தேடிக்கிறா. தேடுவோம், உனக்கு என்னப்பா? நாங்க லட்சுமி வச்சு அது ஏன்டா இங்க வந்து பேசுறீங்கன்னு சொல்லுவான்ல. கார்த்தி நீ ஒண்ணு புரிஞ்சுக்கணும். லக்ஷ்மி மாதிரி நல்லா ஸ்மார்ட்டா இருக்கிற ஒரு ஐடில வேலை செய்யற பையனுக்கே இந்த நிலைமைன்னா இங்க இருக்கிற பசங்க எல்லாம் நினைப்பாங்க நம்மளோட நிலைமையில எப்படின்னு அவெல்லாம் நினைப்பாள்ல. பயம் வரும். ராகுல் காந்தி மாதிரி வாழ போறேன்னு சொல்லிட்டான்ல. அவன் எங்கேயா சொன்னா திணிக்காதையா? அவன் எங்கேயா சொன்னா ராகுல் காந்தி மாதிரி வாழ போறேன்னு? ராபின்சன் நம்ம ராகுல் காந்தி மாதிரி வாழணுமா இல்லையா நீ சொல்லு. ராபின்சனே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாப்புல, நீ ராபின்சனை ஏன் இருக்கிற இதுக்கெல்லாம்? சார் இல்ல சார், அவர்கிட்ட கருத்து கேட்கிறேன். ராபின்சன் ராகுல் காந்தி மாதிரி வாழணுமா? எனக்கு இன்னும் வந்து இந்த ஸ்பேசஸ் கேட்கிற ஏதோ ஒரு பொண்ணே வந்து லக்ஷ்மிக்கு ப்ரப்போஸ் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி மாதிரி காசு கேட்டு தெரிச்சு ஓடிடுவாங்க. இல்ல அப்படி கிடையாது. சொல்ல முடியாது சார். நீங்க லட்சுமி போன் பண்ணி கேளுங்க சார், அப்ப சொல்லுவாங்க என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னு எதிர்பார்க்கறாங்க. இல்ல அதான் அவன் ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த இதெல்லாம் வைக்கிறான் போல இருக்கு. அதனாலதான் அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. எதுவுமே கிடையாது சார். வரதட்சணை கூட கேட்க மாட்டோம் சார். வந்து பார்க்க அழகா இருக்கான், என்ன சார் இது எதிர்பார்க்கறது என்ன சார் தப்பு? அதுதான் சார் அப்படிலாம் கிடையாது சார். வரதட்சணை கூட நாங்கெல்லாம் வாங்க மாட்டோம். லட்சுமி கார் கேக்குறீங்களா? அதிகமோ டவுரியும் கேட்கல கௌரியும் கேட்கல சார். விடுங்க சார், அவன் மேட்டரை விடுங்க சார். யோ வேற டாபிக் வர வரைக்கும் அவன் மேட்டர் தானே வச்சு ஓட்ட முடியும். வேற ஸ்பீக்கர் விடுறா. இல்ல ராபின்சன் ஏதாவது டாபிக் ஆரம்பி. இல்ல பாலாஜினா அது தம்பிக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படி கேட்ட வேண்டியதானே நீங்க? நான் என்ன இங்க கல்யாண மாலையா நடத்துறேன்? இல்ல நீங்க இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்படி கேட்ட வேண்டியதானே? இல்ல அப்படி பண்ண முடியாது, அதெல்லாம் கேட்க முடியாது. அவன் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அவன் டவுரி ஏதோ கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன் உங்க வீட்டுல, அதான் ப்ராப்ளம். சரியா அவன் மேட்டரை விடுங்க சார். என்ன ராபின்சன் சார் கேட்கவே இல்லை சார், கால் வந்துருச்சு சார். இல்ல என்ன மேட்ரு? என்ன சார் மேட்ரு? என்ன ஏதோ நாட்டுல என்ன நடக்குது? இன்னும் அவங்க திராவிட மாடல்ல கொல்லலாம் நிறைய நடக்குது சார். நான் ரீகனெக்ட் கட் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஓடிட்டான் ஊபி. சரி டிவிக்கு யூபியை கூப்பிடுங்க யாராவது இருந்தா.